வணக்கம் நிவேதன். வணக்கம் சதீஷ். வணக்கம் திவார். வணக்கம் சதீஷ். ஷோக்கு அப்புறம் இப்போ தான் சந்திக்கிறோம். ஷோலாம் நல்லா போச்சு, அற்புதமாக போச்சு, சிறப்பாக அமைந்தது. ஸோ இன்றைக்கி வந்து நேற்று A-level ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முதல் நாள். இன்னைக்கு என்ன தேதி? 1ஆம் தேதி. இன்னைக்கு நேற்று ரிசல்ட். 1ஆம் தேதியா? மந்த் இஸ் ஸ்டார்டிங் ப்ரோ. ஜூன் மாதம் 5 மாதம் முடிஞ்சிருச்சுல. 6வது மாதத்துக்குள் காலடி எடுத்து வைக்கிறோம். A-level பசங்க அவங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. அண்ணா இரானிக்கலி நிவேதன், இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் நல்ல எக்ஸைட்டிங்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க. இல்லை பாஸ், இந்த வருஷம் கொஞ்சம் எனக்கு மேலே கீழே தான். 2022-23 was 20 those were. எதுக்குடா பர்சனலுக்கு வரீங்க? போன எபிசோட் இதான்டா பண்ணீங்க. நான் வேற சைட் ட்ராக் ஆயிடுவேன். நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நிவேதனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் செட் ஆகுற வரைக்கும் இனிமேல் ரிகரிங் கண்டென்ட் நிவேதன் தான். இன்ஃப்ளூயன்சர்ஸ் விஜய் நான் தான்டா. இல்லை, நீங்கள் கம்பேர் பண்ணுறது எதோடன்னு தெரியல. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிவி ஒன்று வாங்குனீங்க. ஆமா, நிச்சயமா டிவி உடஞ்ச கதையா இருக்குமே. நீங்க ஒரு பாட்காஸ்ட்ல இருக்கிறீங்க, நீங்க ஒரு காமெடியனா ஃபார்ம் ஆகிட்டு. அப்ப நீங்க உங்களை அந்த ஷோக்கு வந்தவங்க கூட என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, சரியான கியூட்டான ஆள் நிவேதன் அப்படின்னு சொல்லி. அப்ப நீ உங்களை வச்சு அழகான படங்கள்லாம் எடுத்து ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டுருக்காங்க. இத்தனை வருஷம் நீங்க எங்கெங்கயோ போய் என்னென்ன பண்ணீங்களோ, இப்படி அழகான பேக் ஷாட்ஸ் உங்களை யாரும் எடுத்துருப்பாங்களா? அற்புதமான வேலைப்பாடு அதுனா. போட்டோகிராஃபர் வெரி குட் ஜாப். நம்ம ஏழாள் பசங்களுக்கு வருவோமா? கமிங் பேக் டு தட், எடுத்த 2வது நிமிஷமே இப்ப இவ்வளவு நடந்திருக்குள்ள நிவேதன், செகண்ட் ஹாஃப்ல இதுவும் நடக்கலாம். சரிடா, வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது. ரெடியா பாப்போம். இது 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 என்ன ஷோன்னு தெரியுமாடா? இது கல்யாணம் மாலடா, காஜு மாலடா மாதிரி ஏழாள் பசங்களை, சின்ன பசங்களோட வாழ்க்கையை பத்தி பேச வந்து எனக்கு என்ன நிவேதன், நான் கண்மூடுறதுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் பண்ணி இது இந்த மீம்கள் வரும் தெரியுமா? மச்சான் நம்ம எப்படியாச்சும் ட்ரிப் போயிடணும்டா. அவங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகும். மச்சான் நம்ம எப்படியாச்சும் ட்ரிப் போயிடணும்டா. 60 வயசு ஆகிடும். மச்சான் நம்ம எப்படியாச்சும் ட்ரிப் போயிடும். கடைசியில் ஃபோட்டோ 2 ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேம் 2 பேசிக்கும். மச்சான் நம்ம எப்படியாச்சும் ட்ரிப் போயிடணும்டா, சொர்க்கத்துக்கே போயிட்டோம்ன்ற மாதிரி இருக்கும். அதான் நிவேதன் அம்மா அன்னைக்கு கேட்டாங்க வச்சு, ஐயோ பர்சனலா போதே, எப்படி இந்த 2 பேரையும் வச்சு சமாளிக்கிறீங்க? எந்த 2 பேரும்? எங்க அம்மா கேட்டாங்க ஷோக்கு வந்த நேரம். சதீஷ்ட கேட்டேன், இவங்க 2 பேரும் எப்படி சமாளிக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஒரு ஒழுக்கமான பையன் இல்லையா? இப்போ என்னன்னா நேற்று ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. எப்படியுமே இப்போ என்னன்னா க்ளூல சுங்கா புங்காவா நானும் இவனும் இருக்கோம். எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க சொன்ன வச்சு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு கல்வியை பத்தி பேச நினைச்சிருக்கீங்க. இதுக்கு ஏன் என்ன வச்சிருக்கீங்க நீங்க? ஆனா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இல்லையா? காதல் பத்தி எங்களை பத்தி கேட்குறீங்க. ஆமா ஆமா. இருந்தாலும் உங்களுக்கு இவங்கள்ட்ட எப்படியாச்சும் பேச வச்சிடலாம். இல்லை, இப்படித்தான். என்னன்னு சொன்னா, ஒரு விஷயத்துல அந்த பக்கம் இருந்து பாக்குறவங்கள மற்ற பக்கம் இருந்து பாக்குறவனுக்கு தெரியறது வேற இல்ல. கரெக்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட இருக்குன்னு கூப்பிடல, இல்லன்னு கூப்பிடுறீங்க. நட்ல வச்ச நினைச்சு, அதான் நட்ல வச்ச நட்ல தான் வச்சிங்க சத்தி. ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு அருமையான மெமரி ஒன்று இருக்கு. உங்க காலத்துல எப்படி ரிசல்ட்ஸ் வந்துச்சு? எங்க காலத்துல இந்த இன்டர்நெட் ரிசல்ட்ஸ் இல்ல. அப்ப அதனால ஸ்கூலுக்கு போய் பார்க்கணும். எவனுக்கு ஏமாத்தேலாது. சரியா? ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் பெருசா போட்டு விட்டுருவானுங்க. அப்போ போட்டு விட்டா அதில் போயிட்டு நீங்கள் போயிட்டு பார்க்கணும். பார்த்து தான் உங்கள் ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு 4 சப்ஜெக்ட்ஸு. ஏன் 4? எங்களுக்கு வந்து அதாவது இப்போ மேத்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூர் மேத்ஸ், அப்ளைட் மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். இப்போ அது கம்பைன் மேத்ஸ்னு வருது. அது ஒன்றா மேத்ஸ். தூய கணிதம்னா என்னது? பியூர் மேத்ஸ்னா என்னது? சப்ஜெக்ட் சம்மந்தமாக கேள்வி கேட்கக்கூடாது. இது அவருக்கு தெரியாத விஷயங்கள். நான் காமர்ஸ் படித்தேன். எனக்கு வந்து எங்களுக்கு காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இன்னொரு சப்ஜெக்ட் அக்கவுண்டிங், எக்கனாமிக்ஸ், பிசினஸ் ஸ்டடீஸ். பிசினஸ் ஸ்டடீஸ்க்கு பதிலா பிசினஸ் ஸ்டாட்ஸ் எடுத்து பிசினஸ் ஸ்டடீஸ் இருக்கு. மேத்ஸ் வர்றவங்க ஸ்டாட்ஸ் இருக்கும். அது அந்த மாதிரி 4 சப்ஜெக்ட் இருந்துச்சு. அதுக்கு இதுவும் அப்படித்தான். ஜுவாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். 4 பாடம். அப்படிதான். உனக்கு ஞாபகம் இருக்க ரிசல்ட்ஸ் வந்தது? உனக்கு ஞாபகம் இருக்க எப்படி ரிசல்ட்ஸ் பார்த்த நீ? ஆர்எஸ்எல் படத்தெல்லாம் ஞாபகம் இருக்கு. எனக்கு 2 வேலை இருந்துச்சு. நமக்கு துரு சம்பவங்களை நான் மறந்துடுறேன். ஒன்று வந்து டயலாக் ஏதோ சர்வீஸ் வச்சுருந்தானா, ஏதோ ஒரு சர்வீஸ். அதுக்கு நீ நம்பர் அனுப்ப, உன்னோட ஸ்பேஸ் இலக்கம் நம்பர் அனுப்புனா வரும், உன் ரிசல்ட்ஸ் மெசேஜாக வரும். ஏன்னா அஃபீஷியல் சைட் வந்து ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னு தெரிஞ்சோன்னா லோட் ஆகிக்கிட்டே இருக்கும், டிராஃபிக் கூடன்றபடியா. அவசரத்தில் இது பார்க்கணுன்னு எனக்கு A-level ரிசல்ட்ஸ் வந்து நான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். நானும் என்னோட 1 வீட்டு தங்கச்சியும் ஒரே பேட்ச் தான். அப்போ அவள் அங்கிட்டிருந்து ஓடி வரா, யாழ்ப்பாணத்தில் இருந்து அங்கிட்டிருந்து ஓடி வரா. டே ரிசல்ட்ஸ் வந்துருச்சு
என்ன உனக்கு என்ன ரிசல்ட்ஸ்? என் ரிசல்ட்ஸ் நான் பார்க்கலாம். ஓ ரிசல்ட்ஸ் இருந்தா 2CS அடி பாவி, ஏன்டி இப்படி ஒரு குண்டை தூக்கி போட? பாஸ் ஆயிட்டேன்ல, அது போதும் எனக்கு. ஓ லெவல் வார்னே நான் நூரெலியாவில் இருந்தேன். அப்போ ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லி ரேடியோவில் சொல்கிறாங்க நீ ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னு. அப்போ எங்கள் தாத்தா வீட்டில் ஃபோன் இல்லை. அப்போ டவுனுக்கு போயிட்டு ஃபோனில் கால் எடுத்து என் ஃப்ரெண்டுக்கு தான் கேட்சேன், வேறு யார்ட்டும் கேட்கல. அடி ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, போய் பாரு என்ன நடந்திருக்கோ தெரியாது, செய்வோமா செய்ய மாட்டோமான்னு தெரியாதுன்னு. அப்போ அன்னைக்கு காலையிலே பஸ்ஸை பிடிச்சி கொழும்புக்கு வந்து இறங்கி முதல்ல அவங்கிட்ட தான் கேட்டேன் எனக்கு என்ன ரிசல்ட்ஸ்னு. ஏன்னா நான் வீட்டுக்கு போகணுமே, ரிசல்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் ஏ லெவலுக்கு வந்து போகிறதுக்கு முன்னுக்கே தெரியும். அப்படி ஒன்றும் பெருசாக நம்ம ஏன்னா எழுதுனது என்னங்கிறது எனக்கு தெரியும். ஜி ஓ லெவல் நேரம் எனக்கு ஹிஸ்ட்ரி அவ்வளோவா வராது. ஏன்னா எனக்கு ஒரு மிஸ்மேட்ச் தானே. 7ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் ஹிஸ்ட்ரினா ஏதோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சீரீஸை பார்த்துட்டு செகண்ட் ஆஃப் வேறு சீரீஸ். அப்போ எனக்கு ஹிஸ்ட்ரி பேப்பரோட ஃபார்மேட் எப்படின்னா 30 கேள்வி ஸ்ரீலங்கன் ஹிஸ்ட்ரி MCQ, 10க்கு தான் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. நமக்கு அது தெரியும், அதை ஃபில் பண்ணிவிட்டு மிச்சம் 30 நீ இந்த பேப்பர் பார்த்தேன்னா இப்படி 10 செக்ஷன் இருக்கும்ல. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு ஃபில் பண்ணிவிடுவேன். ஆங்காங்கே ABCDகள் இருக்குமா. இப்போ இந்த ரோலை எதில் C கம்மியாக இருக்குது, சரி C மார்க் பண்ணுவோம். அப்படி தான் ஹிஸ்ட்ரி மார்க் பண்ணேன். இப்போ ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஃபோனில் யார் நான் சொன்னேன் போன எபிசோடில் சொன்னேன் 5800 பெரிய ஃபோன். ஸ்மார்ட் ஃபோனில் எவனுக்கும் நான் க்ரோவைலண்ட் பீச்சில் உட்காந்து ஃபுட்பால் ஆடிட்டு இருக்கேன், ரிசல்ட்ஸ் வந்துருச்சுட்டாங்க. இப்போ எவனுக்கும் அவனோட நம்பர் தெரியாது, எனக்கு பாடம் அப்படியே நம்பர் அடி பாடம்னா இப்போ 8 பாடம் தான் காட்டுது, ஹிஸ்ட்ரியை காணும். நான் நினச்சேன் சரி பொட்டுக்குச்சு போலன்னு. தள்ளி பார்த்தா ஹிஸ்ட்ரி, எஸ் ஓகே சக்ஸஸ், 9 பாடமும் பாஸ். இது எனக்கு கோர் மெமரி. இது பீச்சில் இருந்துட்டு அப்பாவுக்கு கால் பண்ணேன், அப்பா நான் பாஸ் ஆகிட்டேன். இல்லை நான் ஓ லெவலுக்கு நான் பெரிய ஸ்ட்ரெஸ்டாக இருக்கல. அந்த நேரம் வந்து நீ எப்படியுமே படிக்கிற பிள்ளை தான். இல்லை படிக்கிற பிள்ளைலாம் கிடையாது. ஜென்ரலாக எனக்கு ஈஸி வந்துடும் இந்த விஷயங்கள். நடக்கும். ஓ லெவல் வரைக்கும் வந்து பெருசாக படிக்காமலே சமாளிச்சு. என்ன செஞ்ச? கோர்ஸ் தான். ஓகே. அப்புறம் ஏ லெவல் 2 பேருமே 3 பேருமே என்ன படித்தோமோ அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலை படித்தேன், மேத்ஸ். அதான் நான் சொல்கிறேன், 3 பேருமே என்ன ஏ லெவலுக்கு செஞ்சோமோ அதை கடைசி வரைக்கும் இப்போ கரியராக யூஸ் பண்ணவே இல்லை. அப்படி சொல்ல நான் வணிகத்தில் தான் இருக்கேன். இல்லை நான் வந்து மேத்ஸையை எடுத்ததுக்கு ஆக்சுவலாக இப்போ ரீசன் வேறு. ஆனால் ஓ லெவல் பாஸ் ஆகாமான்ற ஷோர் இல்லாத ஒரு ஆள் மேத்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்கணும். இல்லை அது நடக்கும் ஜி. இந்த என்ன ஆகுன்னா ஓ லெவல் ரிசல்ட்ஸ் நல்லா வந்துடும். என்னோட பேட்ச்லேயே 2-3 பேர் இருந்தாங்க. ஓ லெவல் ரிசல்ட்ஸ் நல்லா வந்தோன்னா அவனுக்கு தெரியும் காமர்ஸ் தான் அவனோட இதுன்னு, இருந்தாலும் நல்ல ரிசல்ட்ஸ் ஒரு 6-7 வந்தோடனே சரி நாங்கள் மேத்ஸ் கிளாஸில் போய் உட்காந்துருவோம். ஒரு கிழமை தாக்கு பிடிக்க மாட்டாங்க, வந்துடுவாங்க. மிஸ் நான் மாறுறேன், மிஸ் நான் இங்கிட்டு வந்துடுறேன், வாங்க வா பக்கத்தில் உட்காருன்ற மாதிரி. அதுதான் சரி. ஏ லெவலுக்கு முன்னுக்கு வரைக்கும் வந்து பெருசாக உட்காந்து மெனக்கிட்ட எனக்கு படிக்க தேவைப்படலை. நான் சேப்பில் அடிச்சிடுவேன். ஏ லெவலில் உண்மையாக படிக்க வேண்டியதாக இருந்துச்சு, அது நமக்கு வருது இல்லை. நீங்கள் ஏ லெவலுக்கு என்னென்னா எனக்கு கேட்க வந்தீங்க நீங்கள் மேத்ஸ், வை டிட் யூ சூஸ் மேத்ஸ்? மேத்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போனாங்க, நமக்கும் போகிறாங்க, நம்ம கிளாஸில் நம்ம செட் ஆகும். மேத்ஸ் போனால் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, உங்களுக்கு ப்ளூரல் இல்லை. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அது அப்படி பிரிச்சிருவாங்க இல்லையா? சயின்ஸ் படிக்கிறவங்க ஆக மேதாவிகள், மேத்ஸ் படிக்கிறவங்க 70களுக்கு மேலே, காமர்ஸ் படிக்கிறவங்க வந்து ஆவரேஜ், கீழே ஆர்ட்ஸில் இருக்கிறவங்க கீழே. அதில் அந்த மாதிரி சீன்லாம் இல்லை. பெரிய செட் ஒன்று இருந்துச்சு எங்களுக்கு. என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒருக்கா அந்த கிளாஸ்லேயே எங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் இருந்தாங்க. கெமிஸ்ட்ரியில் அப்ளைட் மேத்ஸ் டீச்சர். அவங்க எக்ஸாம் வச்சாங்க. கிளாஸ் எக்ஸாம் நடக்குது, அதாவது டேர்ம் எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மிஸ் வந்து பேப்பர் கொடுக்க அந்த கிளாஸில் நாங்கள் இருக்கிறது இல்லை. ஏன்னா மிச்சம் 3 டீச்சர் கிளாஸும் கட்டாயம் இருந்தே ஆகணும். ஏன்னா அவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய தலைகள். இந்த கிளாஸில் நாங்கள் இருக்கவே மாட்டோம். எக்ஸாம் முடித்து பேப்பர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அன்றைக்கி நாங்கள் இருந்தோம், எங்களுக்கு என்ன மார்க்ஸ் வந்துருக்குன்னு பார்க்குறதுக்கு. இப்போ படிக்கிற பிள்ளைங்க முன்னுக்கு இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, மிஸ் யாருக்கு மிஸ் ஹையஸ்ட் மார்க்ஸ், யாருக்கு மிஸ் இருக்கடா? 2 பேருக்கு வந்திருக்குது, இவங்கள் எந்த வகுப்பில் படிக்கிறவங்களோ தெரியாது, நான் பார்த்ததில்லைன்னு 2 பேர். நான் என் ஃப்ரெண்ட் நிருபன்னு சொல்லி, நீங்கள் எந்த வகுப்புலையாடா படிக்கிற நீங்கள் அப்படி எப்படி உங்களுக்கு அவ்வளோ மார்க்ஸ் கிடைச்சிச்சு? அதுதான் எனக்கு தெரியும். அதுகளுக்கு பல வழிகள் இருக்குது. இல்லைடா என் கிளாஸில் இப்படி நடந்துச்சு. இப்போ என்னென்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு முன்னுக்கும் சரி பின்னுக்கும் சரி 2 பேருமே நல்லா படிக்கிற பசங்க, சரியா? அப்போ அவன் 2த்தையும் கலந்தடிச்சு எழுதியிருக்கான். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இவங்களுக்கு வந்து 82, இங்கிட்டு 83, இவனுக்கு 92. இவங்க 2 பேரும் மற்ற பாடம் அதை விட அப்புறம் கதை நீங்கிட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த நம்பர்கள் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? 2 பேருமே எங்களோட கிளாஸில் பிரைட்டஸ்ட் 2 பேர். ஓகே. இப்போ நாங்கள் வந்து ஐடி டெஸ்ட்டில் இருக்கோம். ஓ லெவலில் டேர்ம் டெஸ்ட் ஒன்று தான், இது வந்து பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. ஐடி டெஸ்ட்டில் இருக்கும். இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் ரேங்க் போடியே, இந்த பக்கம் செகண்ட் ரேங்க் போடியே, நடுவில் ஒரு களிச்சடை, சரியா? இப்போ இந்த கடிசடை என்ன பண்ணிச்சு, அவனை பார்த்து எழுதிச்சு, இவனை பார்த்து எழுதிச்சு. இப்போ டெஸ்ட் முடிஞ்சு
அவனுக்கு 98, இவனுக்கு 98, இவனுக்கு 100. அவன் விட்ட பிள்ளை இவன் எழுதி, இவன் விட்ட பிள்ளை அவன் எழுதியிருக்கான். எவ்வளவு ஒரு லக் இருந்தா டீச்சர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க, நீ எப்படா இது ஹையஸ்ட் எப்படா. ஏன்னா எனக்கு இவங்க 2 பேரும் படிக்கிற 2 பேரையும் தெரிஞ்சபடியா அவங்க சில்லா எடுத்துருப்பானுங்க. இவங்க 2 பேரும் டிப்ரெஷனுக்கு போயிட்டானுங்க. ஏன்னா இந்த ரிசல்ட்ஸ் வர்ற நேரம் ஒரு செட் ஒன்று இருக்கும். தான் என்ன ரிசல்ட்ஸ் எடுத்தோன்றது முக்கியம் இருக்காது, அடுத்தவன் அவனுக்குன்னு ஒரு போட்டின்னு ஒருத்தன் வச்சிருப்பான்ல, அவன் மார்க்ஸ் எவ்வளோ, டீச்சர் அங்கே அவரேஜ் பார்த்துக்கிட்டு அவரேஜ் எடுத்துருவாங்க. எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து எப்பயும் டேர்ம் டெஸ்ட்லாம் முடிஞ்சோன்னே நான் ரொம்ப எவ்வளோ வந்திருக்கோ அதை விட ஒரு 5 இல்லாட்டி 10 மாதம் ஒரு கேஜ் வச்சுக்கொள்வேன் கூட வரும்னு சொல்லி. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மேலே இருக்க 5 பேரும் போய் டீச்சரோட சண்டை போடுவாங்க. ஒரு யுத்தம் நடக்கும். சார் இந்த கேள்வியெல்லாம் போல இதுக்கெல்லாம் நீங்கள் 6 மார்க்ஸ் தரணும், கூட்டல் பிள்ளை இதெல்லாம் நடந்து அந்த யுத்தம் முடிஞ்ச வரக்குள்ள எல்லாருக்கும் 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா வருது. அப்பா அவங்க போகிற இது பிரச்சனை. இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னு தெரியாது, ஒவ்வொரு டேர்ம் டெஸ்ட்லையும் இந்த மார்க்ஸை பார்ப்பானுங்க. இவங்களுக்கு தெரியும் நான் அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரைட் பல்பு கிடையாதுன்னு. ஆனால் இவங்க அசியூம் பண்ணுறாங்க திவாகரும் டொப்பில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி திவா நாங்களும் பேசணும். எனக்கு அதில் தேவையில்லை, எனக்கு இந்த மாதிரி. இதில் எனக்கு என்னென்னா இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு செட் இருக்கும், பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுற செட் ஒன்று. அடே உனக்கு மஜான் இதில் 23.7 வந்துச்சு. அடே இல்லடா 23.4 இல்ல மச்சான் 23.4 தான் மச்சான். உனக்கு என்ன வந்து எனக்கு 43. இதுல நான் எப்படி எஸ்கேப் ஆவேன்னா, ஏல பேலன்ஸ் ஷீட் இருக்குல்ல, ஏன்னா அதை கூட்டவே மாட்டேன். எனக்கு ஒன்றும் மேத்ஸ் வராது, கூட்டிகிட்டு இருக்க டைம் போயிடும். எப்படியும் பேலன்ஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா 2 மார்க்ஸ் வரும். சரியா, அது அந்த ஒவ்வொரு ஒரு பக்கம் கூட்டுவேன், அதே ஃபிகர் பக்கம் போடுவேன், டேலி ஆயிடுச்சு அவ்வளோதான். நீ அதுக்கு மேலடா. இவங்க வந்து பேலன்ஸ் எவ்வளோ பேலன்ஸ் ஆயிருக்கும், நான் அதில் கலந்து கொள்ளவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே எப்படியும் நான் விலை விட்டுருப்பேன், எதுவும் பேலன்ஸ் ஆகுது. கூட்டுற நேரத்துக்கு நான் கோட் அடிச்சு, எப்படின்னா கோட் அடித்தா மார்க்ஸ், கோட் அடிக்கலைன்னா மார்க்ஸ் பிள்ளை. அதான் பெரிய அணியாக தெரியுமா, நான் பட்டு புரிஞ்சிட்டு விஷயம் சொன்னால் நிறைய பிள்ளைகளை பார்க்க எனக்கு கவலையாக இருக்குன்னு சொன்னால் ஓ லெவல் வரைக்குமே வந்து நீங்கள் உங்களோட காமன் சென்ஸை வச்சே ஓட்டிடலாம். நீங்கள் ரொம்ப வேணக்கிட்டு படிக்க தேவையில்லை. அப்படி தான் நான் ஓட்டுனேன். எனக்கு ஓ ரிசல்ட் நல்ல ரிசல்ட் தான் வந்துச்சு. ஏல வந்து அப்படி பண்ண முடியாது, நீங்கள் உண்மையாக படிக்க வேண்டியிருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓ லெவலில் எங்கள் பேட்சிலேயே ஆங்கில இலக்கியத்துக்கு எடுத்து நான் மட்டும்தான். சரியா, இத்தனைக்கும் இவன் என்னன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம பேட்சில் நானும் நீ மட்டும் தான் கிளாஸ் போகல. நான் போகாத காரணம் எனக்கு தேவையில்லாத விஷயம். இதுக்கு சொல்கிறேன், எங்கள் பேட்சில் தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எக்ஸாமாக வருது. ஃபர்ஸ்ட் டைம் வருது. வாவ், சரியா, சதீஷ் ஹிஸ்ட்ரி. சரியா, வந்த உடனே இப்போ சப்ஜெக்டாக வந்தோடனே பாதி பேர் நீங்கள் மியூசிக் செய்கிறீங்களா, ஆர்ட்ஸ், இங்கிலீஷ் லிட்ரேச்சர். சரியா, அதாவது நாங்கள் ஒரு பெரிய இங்கிலீஷ் மேதாவி, நல்ல நேரத்துக்கு நான் எடுக்கலை. ஏன்னா புக் எடுத்து பார்த்தேன், ஒன்றும் விளங்கலை. சரியா விட்டுட்டேன். இப்போ ரிசல்ட்ஸ் வருது, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சி, மிச்சம் அவ்வளோ பேரும் அதில் அந்த இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. நானும் அப்படி தான் போனேன். நான் வந்து கிரேட் 6ல் எங்கேயோ ஆர்ட் பெருசாக வருது இல்லை, நான் வெஸ்டர்ன் மியூசிக்கு போயிட்டேன். பெரிய பீத்தோன்னு நினைப்பேன். அங்கே போய் உட்காந்தா அந்த மனுஷி வந்த முதல் நாளே அட்டை மூசலை பொம்பளை ஒன்று கதையை சொல்லிட்டா திவா இல்லை எல்லாரும் சொல்கிறா. எங்கள்ட ஸ்கூலில் ப்ராக்டிகல்ஸ் டீச் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை. உங்கள் ஸ்கூல்லே இல்லையா? ஓ லெவலில் ப்ராக்டிகல்ஸ் கட்டாயம் நடக்கும், அதனால் நீங்கள் ப்ரைவேட்டாக கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்கிறத நீ வந்துக்கியா, உனக்கு எதுக்கு சம்பளம் உட்காந்து மொக்கையாக போடுவா. அவள் கிவ் அப் பண்ணிட்டா. என்னென்னு சொன்னால் ஒரு பேசிக் மியூசிக் நாலேஜும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியே கிளாஸுகளில் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு மட்டும்தான் படிப்பா. எங்களெல்லாம் கைகளை விட்டு அவளுக்கு விளங்கிடுச்சு, இதுக்கு எப்படி எதுக்கு வச்சு எனக்கு தெரியல. எனக்கு நீ ஏன் ராசாங்க எனக்கு தெரியல, நான் மியூசிக் பிடிச்சி வரலைங்க, எனக்கு ஆர்ட் வராமல் நான் இங்கே வந்துருக்கேன். 3 வருஷம் போராடுனேன், 6, 7, 8, 9 இப்படி போராடி கடைசியில் இப்போ லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வரைக்கும் அதான் லைஃப்லாம் ஃபெயில் ஆனது ஒரு பாடத்துக்கு. இந்த கிரேட் 9 கடைசி டேர்ம் 37 மார்க்ஸ். இப்போ இவகிட்ட போய் சண்டை போட்டு அங்கே 40 அடிக்கிறாங்க, 37 ஃபெயில். அப்போ அங்கே போயிட்டு ஆர்கியூ பண்ணி 3 மார்க்ஸ் கூட்டுறதுக்கு தான் தெரியணுமே, எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த அவமானத்தோடய லிட்ரேச்சருக்கு வந்தது தான். அப்புறம் பார்த்தா லிட்டரேச்சர் எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. உனக்கு ஈஸியாக வரும்டா, நீ அதுக்கு முதலே வாசிச்சுட்டேன், எனக்கு சுத்தமாக வராது. நான் எந்த அளவுக்கு நான் இந்த ட்ரிக்ஸ் கிமிக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன்னு சொன்னால், ஓ லெவல் பேப்பரில் எங்களோட ஸ்கூல் புக்ஸ் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஆமாம், ஜெயநாயரும் வில்லேஜ் பை தி சீயும் எங்களோட ஸ்கூலில் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெயநாயர் சூஸ் பண்ணி இப்போ நான் ஜெயநாயரை வாசித்து முடிக்கல. ஏன்னா ஜெயநாயர் மரணம் மொக்க அலட்டுது. அதில் குட்டி ட்ரிவியா, ஜெயநாயர் படம் தான் தமிழில் வந்து பாமா விஜயம் சாந்தி நிலையம் இல்லை சாந்தி நிலையம். ஜெயநாயர் ப்ளஸ் சவுண்ட் என்னது சவுண்ட் ஆஃப் மியூசிக் ப்ளஸ் ரெபேக்கா. அது எனக்கு கடைசி புக்கு தெரியாது. இந்த சவுண்ட் ஆஃப் மியூசிக் ஸ்க்ரீன் பிளேக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜெயநாயர் செகண்ட் ஆஃப் ரெபேக்காவையும் சொல்லுங்கன்னா அதுதான் சாந்தி நிலையம். ஜீனியஸ் டெக்னிக் இது. இப்போ இந்த 3 படத்தையும் பார்த்து ஒரு மனுஷன் இருக்க மாட்டான் தானே. அப்போ என்ன நினைப்பாங்க, ஜெயநாயரில் கொஞ்சம் எடுத்து சொந்தமாக எழுதியிருக்காங்க அப்படின்னு. ரெபேக்கா பார்த்துட்டு மிச்சம் சொந்தமாக எழுதியிருக்காங்க. 3ஐயும் பார்த்தா என்ன மாதிரி சைக்கோக்கள் தான் இதெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்னாச்சுன்னா, நாங்கள்
நாங்கள் இங்கிலீஷ் மீடியம்ன்றடியாக 46 பசங்க கிளாஸில். அப்போ டீச்சர் லிமிட்டை விட கூட தானேன்னு கிரேட் 10லேருந்து 11க்கு மாறுறேன்னா 23 பிரித்தாங்க. நான் வந்து 23 ஃபஸ்ட்டு 10G வந்து எப்படின்னா 10Gயில் இருக்கிற அதே டீச்சர்ஸ் தான் 11Gயில் இருக்கிற 10G வரைக்கும் இருந்துச்சாடா? இத்தனை பேர் வரீங்க உங்களோட ஸ்கூலில்? ஏபிசி ஏலேருந்து F வரைக்கும் தமிழ் மீடியம், அதுக்கப்புறம் G வந்து இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ். அப்போ 46 பேருன்னொன்னே 11G 11Fன்னு மாற்றினானுங்க. 10Gயில் இருக்கிற அதே கிளாஸ் டீச்சர்ஸ் தான் 11Gயில் இருக்கிற பசங்களுக்கு கிளாஸ் டீச்சரும், அதே சப்ஜெக்ட்ஸுக்கு அதே டீச்சர்ஸ். 11Fக்கு புது பஞ்சு. எங்களுக்கு சார் வந்துட்டு இது வில்லேஜ் பை தி சி வேணாம், நீங்கள் 10G வரைக்கும் படிச்சுட்டீங்க போதும், ஜேநாயர் அண்ணன் இறக்குறேன். அப்படி இங்கிட்டு கதை பாதியில் நிற்கிது, இங்கிட்டு கதை பாதியில் நிற்கிது. வந்தது கேள்வி, கேன் ரைட் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த லவ் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் ஜேநாயரன் அந்த ராட்சஸரா அந்த இருக்கேன். அடித்து எழுதுறேன் பக்கமாக வைரமுத்து எழுதுகிற மாதிரி எழுதி எனக்கு நோட்ஸ் சப்ளை பண்ணுறது வந்து சிஜேன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தன். அவனுக்கு எஸ், எனக்கு சி. கன்ஃபியூஸ் பூங்கா டே உனக்கு எப்படி சொல்றீங்களே. எங்களோட செட்டில் ஒருத்தன் இருந்தால் சார் கொடுத்த நோட் இருக்குது தானே, அந்த நோட்டை எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கான். லிட்ரேச்சர் நோட் எழுதுகிற புக்கு அவன் கையில் இருக்குது, டெஸ்ட்டு கடிதம் வச்சுருக்கான். நோட்டில் என்ன கொடுத்தாரோ அதே கேள்வியாக கேட்டிருக்காரு. இவன் அந்த விடையவே எழுதுறான். அதுக்கே அந்த மனுஷன் 20க்கு 15 தான் கொடுத்துச்சு. நீ உனக்கா 15 மார்க்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு போடலை. இதுக்கு நான் கதை ஒன்று என்னென்ன சொன்னால், எங்களுக்கு இந்த நான் மியூசிக், எனக்கு மியூசிக் தான் என் மெயின் இன்ட்ரெஸ்ட். அப்போ மியூசிக் போனால் மியூசிக் டீச்சர் வந்து ஒரு அலட்டி, அது வந்து போனோடனே அடிச்சிருச்சு. அப்போ எனக்கு இல்லை உனட்ட மியூசிக் படிக்கலான்னு சொல்லி ஆக்சுவலாக அந்த செஞ்ச பிள்ளை உண்மையில் அதை நான் படிச்சிருக்கலாம், அந்த அடியை வாங்கிட்டு சரி படிச்சிருக்கலாம். ஆர்ட்ஸுக்கு போனேன். ஆர்ட்ஸுக்கு போனதுக்கப்புறம் ஆர்ட்ஸில் நோட்ஸ் இருக்குங்கிறது எனக்கு அப்போ தெரியாது, வெறும் படம் மட்டும்தான் வரையணும். ப்ளஸ் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நான் தான் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி 7ஆம் வகுப்புலேருந்து நோட்ஸ் ஒழுங்காக எழுதுனேன். அதாவது நோட்ஸ் புக்கை பார்த்தா புக்கை விட அழகாக இருக்கும். கடைசியாக வச்சிருந்தேன் 360 பேஜஸ்னு ஒரு கொப்பி வரும். அந்த கொப்பி ஃபுல்லாக நோட்ஸ் அழகாக படம் வரைஞ்சி கீறி அதாவது நான் கிளாஸில் சும்மா ரஃப்ல எழுதிட்டு வீட்டில் போயிட்டு அந்த புக்கில் அழகாக உட்காந்து எழுதுவேன் மெனக்கட்டு. ஆர்ட்ஸ் தியரியை வந்து நீ எழுதுனா மிஞ்சி போனால் 60 பக்கத்தை தாண்டாது. நடராஜர் சிலை இப்படி கை வைத்திருந்தால் என்ன, அதற்கு முத்திரைக்கு என்ன காரணம், அவ்வளோதான் ஆர்ட்ஸ்ல கேள்வி. அதை முழுக்க ஒரு 360 பேஜ் கொப்பிக்கு எழுதினேன். ரைட், ஃபுல்லாக எழுதிட்டு அவ்வளோ அழகான கொப்பி. அந்த கொப்பியை ரெஃபரன்ஸுக்கு பாய்ஸுக்கு கொடுக்குறது. டீச்சர்ஸ் எல்லாரும் எனக்கு மற்றவங்களுக்கு எனக்கு ஏசுவேன்னு சொன்னால், நீ நல்லா படிக்கிறவன் கெட்டவனுங்களோட சேர்ந்து நாசமாக போகிறாங்க எனக்கு அப்படி சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் ரெப்யூட்டடான ஒரு பொடி அந்த ஆர்ட் கிளாஸில். 360 பேஜ் கொப்பியை கொண்டு போனேன். சத்தியமாக ஓலெவலுக்கு எடுத்துகிட்டு போனேன். அந்த கொப்பியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கொப்பியை சைடில் வச்சுருந்தேன். ஏதாவது ரெஃபரன்ஸுக்கு கேள்வி வந்துச்சுன்னா எழுதலாமேன்னு சொல்லின்னு 360 பேஜ் கொப்பி வச்சுருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், ஒரு கேள்வி இல்லை அந்த புக்கில் இருந்து. ஒரு கேள்வி இல்லை. ஏன்னா அந்த புக்கில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அதுல இருந்து ஒரு கேள்வி இல்லாம செஞ்சேன். இல்லை ஆர்ட்டில் அது ஒரு ஃபன் ஒன்று இருக்குது. இவங்க எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் அந்த எழுதுறது வரும், எம்சிக்கும் எதுவும். அதுக்கப்புறம் வரைய தொடங்கிடுவாங்க. இப்போ வரைய தொடங்குறேன்னா என்ன அவன் கலர் வாட்டர் கலர்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம பேஸ்டல் கலர் கூட தாண்ட மாட்டேங்கிறவன் என்ன நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் எழுதிக்கிட்டு இருப்பேன், ஒருவேளை நாம ஸ்லோவாக எழுதுறோமா இல்லை அவன் ஃபாஸ்ட்டாக எழுதுறான். அவனுக்கு எழுத தெரியாமல் இதை விட்டுட்டு போயிடுவான், ஆர்ட்ஸில் ஸ்கோர் பண்ணி அதிலே வரைய தொடங்கிடுவானுங்க. எங்களுக்கெல்லாம் ஓலெவல் எக்ஸாமில் கூட வந்து குரோட்டன் நிலையில் சுருண்ட இலை இருக்குது தானே, அதெல்லாம் எப்படி வரைகிறது? நாங்கள் எக்ஸாம் எப்படின்னு தெரியும்ல, ஆர்ட்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணி தெரியல. நடுவில் வந்து ஒரு சப்ஜெக்ட் வச்சிருவாங்க, வட்டமாக உட்காரணும், பழக்கூட மேட்ச் ஒன்று வட்டமாக உட்காரணும். ஸோ நீ பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து வரைய முடியாது, ஏன்னா அவன் பெர்ஸ்பெக்டிவ் வேற. இல்லை இப்போ குரோட்டன் நிலையை கொண்டு வச்சு சும்மா நீட்டமான குரோட்டன்னா பரவாயில்ல, சுருண்ட குரோட்டன்லாம் வரைகிற அளவுக்கு நான் என்ன பிக்காசோவா? அங்கே கடைசியில் வரைஞ்சி பார்த்தப்பறம் ஸ்டாரி நைட்ஸ் மாதிரி இருக்கு. ஓ இது குரோட்டனா? படத்தை வரைஞ்சிட்டு கீழே நான் ரெஃபரன்ஸ் போகணும், அதாவது நான் வரைந்திருப்பேன் என்னவென்றால் குரோட்டன். இது எக்ஸாம் எழுதுகிற கதைகள் தானே, ரிசல்ட்ஸ் வந்து ஓகே. இல்லை எந்த இது சொன்னி தான் நீ கதை, நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனும் நீங்கிட்டு இருக்கு. இப்போ லிட்டரேச்சருக்கு நான் படிச்சிருக்க வேண்டியது ஜெயநாயர். எனக்கு ஜெயநாயர் பிடிக்கல. ஏன்னா நான் வந்து இந்த இங்கிலீஷ் கிளாசிக்ஸ் வாசிக்க தொடங்கினது ஒரு 19-20 வயசுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அந்த பழைய கதைகள்லாம் நட பிடிக்காது. மிடில் மார்ச், ஜெயநாயர், பேட்டர்ன் ப்ரெஜுடிஸ் எல்லாம் ரொம்ப மெதுவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் வயசு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு விளங்கிச்சு இதுக்கு வேற ஒரு அப்பீல் இருக்குன்னு. ஐ ஸ்டார்ட் ரீடிங் தோஸ். அப்போ சூரமொக்க நிப்பாட்டியாச்சு, ஆஃபில் நிற்கிது கதை, என்ன தெரியாது.
இப்போ இந்த லிட்ரேச்சரில் ஃபர்ஸ்ட் இந்த கண்டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸ்னு கொடுப்பாங்க ஒன்று. அதாவது ஒரு விஷயம் ஒரு ரேண்டம் பேசேஜை கொடுத்துட்டு இந்த பேசேஜில் பின்னணி என்னன்னு கேட்பாங்க. எங்கே நடக்குது, ஏன் நடக்குது, யாரால் யாருக்கு எச்சந்தர்ப்பத்தில் எசென்ஷியலி போயிருக்குது. இப்போ 2 பேரா இருக்குது, ஒரு பெரிய பேரா இருக்குது, இன்னொரு பெரிய பேரா இருக்குது. மேலே இருக்க பேரா வந்து வில்லேஜ் பை த சீல இருந்து. அப்போ அதை படித்த பொடிய மாதிரி அதை எழுதுங்க, இதை படித்த பொடிய மாதிரி இதை எழுதுங்க அப்படின்னு. இப்போ ஜெயனார் பேராவை நான் வாசிக்கிறேன். தலையும் புரியல காலும் புரியல, யார் அழுறா, யாரோ இலையை மிந்தி சோகமாக நடக்கிறாங்க, வானத்தை பார்க்குறாங்க. அந்த கதையில் முக்கால்வாசி அப்படி தான் இருப்பா. எந்த பாயிண்ட்ல இப்போ கவலைப்படுறான்னு தெரியல. அவள் வீட்டில் யாராவது தடுக்கி விழுந்தாலும் அப்படி தான் அழுதுகிட்டு இருப்பா. கிளிக்கே ஆகல. சரி இப்போ பார்ப்போம் விலைபேசி பார்த்து. அது ரொம்ப சிம்பிளான சீன் இருந்துச்சு. ஒரு தியேட்டருக்குள்ளேருந்து ஒரு ஆள் வெளியே வந்து, இன்றைக்கி வரைக்கும் விலைபேசி வாசிக்கிறதுக்காக தெரியாது. தியேட்டருக்குள்ளே இருந்து ஒரு ஆள் வெளியே வந்து அந்த ஊரே தியேட்டருக்கு வெளியே கூடி இருக்கு. அவங்க எல்லாரையும் அந்த மனுஷன் இழிவாக பேசுகிறாரு. ஏசி நீங்கள்லாம் இப்படி தானே, நீங்கள்லாம் இப்படி தான், நீங்கள்லாம் இப்படி தானே. முதல் கேள்வி, எங்கே இருந்து விலைபேசி பேசுகிறவர்கிட்ட ஆட்டிடியூட் என்னது, எல்லாரையும் இருக்கிறாரு. மற்றவங்களை பற்றி சொன்ன 2 விஷயங்களை சொல்லுங்கள் சொல்லியாச்சு. புக் வந்து ப்ராப்பரான ஒரு பாலிவுட் கதை. ஒரு இன்னைக்கு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 4-5 வருஷமாக வந்து எல்லா அடுத்தடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நான் போய் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்தோன்னே சார்ட்ட போய் சொன்னேன், சார் நான் இப்படி தான் பண்ணேன் அப்படின்னு. அவர் கான்செப்சுவல் திங்கிங். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் வர பேட்ச் பொடியமாக இருக்கலாம் என் கதையை அவர் நீதி கதை மாதிரி சொல்ல தூக்கிட்டாரு. பேப்பரை ஃபுல்லாக வாசிங்க, இப்படி தான் ஒரு பொடியே அப்படின்னு ஒரு 4 வருஷமே தெரியாமல் பாஸ் மார்க் வாங்கியிருக்கேன். ஃபுல்லாக வாசிங்க பேப்பர், ஏதாவது யூஸ் ஆகும். இல்லை, நான் அன்றைக்கி அந்த ஓலெவல் எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் அந்த ஒரு ஸ்கூலை தாண்டி போயிட்டுருக்கிறேன். அப்போ அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வாரவனுங்களுக்கு அந்த சுட இந்த கோழி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறதுக்காக லீஃப்லெட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. சீரியஸாக சரியா, கோழி பிடிக்கிற மாதிரி. அப்போ டியூஷன் கிளாஸ் இதுவும் கொடுப்படுது. சில பேருக்கு இல்லை நீ A-லெவல் செய்யாது, இந்த இப்போ ஒன்று கொண்டிருக்கானுங்க தானே, A-லெவலுக்கா நேரத்தை வீணாக்காது, அதை விட ஷார்ட் ரூட் ஒன்று வச்சுருக்கோம் வாழ்க்கையை வெற்றி பெறுறதுக்கு. வாட் கிளவர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அப்போ அப்படி செய்கிறதுக்குன்னு சொல்லி துண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. எட்டி பார்த்து டபுள் எட்டி துண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அட இன்னும் இதெல்லாம் கொடுத்து டபுள் எட்டி இன்னும் ப்ராப்பராக போய்கிட்டு இருக்கா, ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கா. அதாவது கொடுக்குறது நீங்கள் வாங்குறீங்க போகிறதுங்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் ஷார்ட் கோட், ஏன்னா இப்போ ஜேஎம்சி இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கா இன்னும் ஜேஎம்சி இருக்கு கொடி கட்டி பறந்துச்சு. டபுள் எட்டி எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கு. ரைட், ஓகே. ஜேஎம்சி எங்க நாங்கள் படிக்கும்போது எங்க இருக்கு? பால் ரோட்ல. இந்த காலத்துலயும் டபுள் எட்டி டிமாண்ட் இருக்கா? இல்லை, இவனுங்க டபுள் எட்டிக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு சொன்னால் ஷார்ட் ரூட் என்னமோன்னு இல்லை சொல்கிறாங்க. எனக்கு அதோட மெத்தட் தெரியும். அதாவது நீங்கள் சிஐஎம் முடிக்கிறதுக்கோ இல்லாட்டி போகிறதுக்கோ டபுள் எட்டி வந்து நீ செஞ்சுட்டேன்னா சீமாவோட ஃபர்ஸ்ட் டே செய்ய தேவையில்ல. சீன் ஏதோ இருக்கு, ஏதாவது 1-2 பவனம் மட்டும் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். இதை தானே முந்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, அதான் அந்த மாதிரி ஏதோ தான் இன்னும் வந்து வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் சொல்லி இப்போ அது மாதிரி ஐடி டிகிரி, அதாவது ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டு O-லெவலில் இருந்தே பிடிங்கி எடுக்கிறாங்க தானே டக்குன்னு அவனுங்களை வந்து கிளாஸுக்கு செய்யுங்க. அப்படி தான் நான் அந்த கொடுமையை கேட்குறீங்க. இப்போ நாங்கள் எல்லாம் வந்து O-லெவல் வரைக்குமே கிளாஸில் டாப் 10-12 ரேங்க்குள்ளே இருக்காங்க. அது நீங்கள் நான் வந்து இறங்கி படிக்கிறது கிடையாது. நான் சொன்ன மாதிரி 50 ரூபா சமாளிக்க சொல்கிறேன். நான் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணி அப்படி வந்துடுவேன். அப்படித்தான் இருந்தேன். படிச்சிருந்தா மேதாவி ஆகிடும். படிக்க முடியாது, ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாது. எனக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதுக்கு தொக்கா விளங்கிச்சு A-லெவல் தான். எவ்வளோ ப்ரெஷர் போட்டாலும் போக மாட்டேங்குது. அப்படி தான் இருந்துச்சு. அப்போ O-லெவலில் அதில் இருக்கையில் என்னாச்சு, இப்போ ஓல் முடிச்சிட்டோம், ரிசல்ட் வந்துட்டு 4 மாதம் சும்மா இருக்கணும்ல. இப்போ நாங்கள்லாம் இந்த படிக்கிற பொடியம்மாரெலாம் நினச்சிக்கிட்டு இருக்க என்ன மாதிரி பொடியம்மா, நாங்கள்லாம் என்ன செஞ்சோம், ஆளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கோர்ஸுக்கு போகணும். A-லெவலில் பைபாஸ் பண்ணக்கூடிய மாதிரி, A-லெவல் முடிச்சோன்னா அதுக்கு அடுத்த கோர்ஸில் எக்ஸப்ஷன் கிடைக்கிற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு செட் போனாங்க. டபுள் எட்டி போனவன் யாரும் கம்ப்ளீட் பண்ணதான் ஞாபகம் இல்லை. 2 பேரும் அங்கேயும் முடிச்சானுங்க. A-லெவலோட சேர்ந்து உசுரை கொடுத்து போராடி முடிச்சானுங்க. A-லெவலும் படிச்சுக்கிட்டு இதையும் முடிச்சானுங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அப்படி ஒவ்வொரு கோர்ஸுக்கு போனானுங்க. நான் போனேன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். நம்புங்க. இப்போ O-லெவல் முடிச்சுட்டு ஆனால் இதில் நான் வேற லெவல் எக்ஸப்ஷன். எந்த கோர்ஸுமே போகலை. 4 மாதமும் பீச்சில் தான் கிடந்தேன். இதை சிரிப்பு என்னென்னு சொன்னால், எங்கள் கிளாஸில் இன்னொரு செட் இருந்துச்சு. அதாவது ரேங்க்கில் 20-25 கீழே வர செட். அவங்க அவ்வளோ பேரும் கொத்தா என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், O-லெவலுக்கு இப்போ நாங்கள் மீட் பண்ணுவோம் தானே லீவில், எங்கே பண்ணிட்டு இருக்கோன்னு. இப்போ என்ன பண்ணுற O-லெவலுக்கு அப்புறம் ஒன்று நான் டிரைவிங் படிக்கிறேன், டிரைவிங் கிளாஸ். அப்போ நாங்கள் எல்லாம் அவங்கள பார்த்து அப்படி. அதுக்கப்புறம் டிரைவிங் படிக்கிறது 10 வருஷம் ஆச்சு. திரும்பி பார்த்தா காலம் ஓடிடுச்சு, ஆனால் வண்டி ஓட தெரியலைங்க. இதே மாதிரி தான் அந்த ஏபின்னு சொல்லி ஒரு கிளாஸ், இப்போ நினைக்கிறேன் அந்த கிளாஸ் அப்படியே செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது இருக்கிற இடத்துல அதில் ஒரு கிளாஸில் போய் சேர்ந்தேன். சேர்ற நேரம் நான் தான் அந்த கிளாஸில் இருக்க யங்கஸ்ட்.
எனக்கு தெரியும் அது வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்க தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ இந்த சிஎம் செஞ்சுட்டு எம்பிஏ செய்யலாங்கிற மாதிரிக்கான அதுவும் ஒரு ஷார்ட் ரூட் யூகே பாடி எக்ஸாமினேஷன் ஒன்று தான். அப்போ அங்கே போனால் அவங்க ஒரு லைப்ரரி வச்சுருந்தாங்க. அப்போ மெம்பர்ஸுக்கு அதாவது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் வேணால் இங்கேருந்து ரெஃபரன்ஸுக்கு புக்ஸ் எடுத்துகிட்டு போய் படிக்கலாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், இப்போ நான் போயிட்டு பார்க்குறது இருக்கலே ஒரு பெரிய புத்தகத்தை எடுத்துக்கிறது. அந்த புத்தகத்தை நம்ம கையில் தூக்கிட்டு போனால் நாம் ஒரு படிப்பாளின்னு சொல்லி பார்க்குறேன் சொல்லணும். கடைசி வரைக்கும் அந்த புத்தகத்தை நான் வாசிச்சேன். என்ன கோர்ஸ் அது? என்ன கோர்ஸ்? அசோசியேட் பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லி. ஓகே. சம்வட் சிமிலர் டு மேனேஜ்மெண்ட்ஸ், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் சைட். இப்போ இது வந்து மார்க்கெட்டிங் சைட் தானே சிஏ, அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைட். அட்மின் சைடுக்கு ஒரு கோர்ஸா? ஓ, அதாவது மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்த்து எம்பிஏக்கு ப்ரிப்பேர் இதுக்கு மாதிரியே தான் எம்பிஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ப்ளஸ் சிஎம்ஏ மாதிரியே தான். அந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 முடிச்சு ஸ்டேஜ் 3 முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட எம்பிஏக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி. ஆனால் அது அந்த நேரத்தில் அப்படி ஏலாது, அது போய்க்கு தான் விற்றுருக்கிறானுங்க பிறகு தெரியும். இல்லை, இந்த சீமா ஏசிசிஏவே 7 அப்புறம் செய்கிற சப்ஜெக்டே இல்லை. நீ ஒரு வேலைக்கு போயிட்டு, ஏன்னா இது எல்லாமே அப்பர் மேனேஜ்மெண்ட் லெவல் நாலேஜ் சப்ஜெக்ட்ஸ் தான். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். நீ பேசிக்காக நீ ஒவ்வொரு லெவலும் இப்போ நீ உனக்கு எடுத்தோன்னே ஆப்ரேஷன் லெவல்னா நீ ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சுருந்தா தான் அந்த ஆப்ரேஷன் லெவலில் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு ஆப்ரேஷன் மேனேஜரியல் ஸ்ட்ராட்டஜிக் நீ 2 வருஷம் வேலை செஞ்சுருந்தா தான் ஆப்ரேஷன் லெவலில் என்ன செய்கிறாங்கன்றது உனக்கு புரியும். நீ 7 முடிச்சுட்டு ஒன்றுமே படிக்காமல் நேரம் ஆப்ரேஷன், சரி அதுக்காக விடு, அதுக்கப்புறம் மேனேஜரியல், நீ எப்படி மேனேஜராக உன்னை பாவித்துக்கொள் மகனே. ஸ்ட்ராட்டஜிக் சிஎக்ஸோ லெவல். இல்லை, இதே மாதிரி தான் எம்பிஏலையும் இப்போ வேலை செஞ்சுட்டு எம்பிஏ செய்கிறது. இப்போ நிறைய இந்த எம்பிஏ கல்ச்சர் ஒன்று இங்கே உருவாகி இருக்குது தானே. இப்போ படிக்கிறதுக்குன்னு சொல்லி வேலை செஞ்சால் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு எம்பிஏ செய்யணும்னு சொல்லி புதுசாக நிறைய எம்பிஏ தொடங்கி இருக்கிறது. கம்பெனியோட கேபிஐஸ்குள்ளே அது இருக்கு. அப்போ ஹெச்ஆரில் நீங்கள் படிச்சிருந்தா தான் உங்களுக்கு ப்ரொமோஷனுங்கிற மாதிரி. ஆனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சின்னவனுங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணி 19 வயசில் டிகிரியை முடிச்சுட்டு அடுத்த பக்கம் எம்பிஏ செஞ்சுட்டு இப்போ பிஹெச்டி செய்கிற வரைக்கும் போகிறானுங்க. ஆனால் ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் வேலை செஞ்சதில்லை. ஸோ நீங்கள் படிக்கிற எம்பிஏ வச்சு ஒரு மண்ணுமே செய்யறது. ஏன்னா நீங்கள் எல்லாமே புத்தகத்தில் தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ப்ளஸ் அதில் நீங்கள் வச்சிருக்க கம்பெனி ஃபேஸ்புக், இது என்னது எலான் மஸ்கோட கம்பெனி விட பெருசாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொண்டு ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாம் அப்படி போகிற மாதிரி இருக்கும். உன்னை ஃபீல்டில் இறக்கி விட்டா தான் தெரியும். ஆனால் இது ஒரு நெகட்டிவ் ஒன்று. இது எனக்கு நடந்துச்சு என்னென்னா, நான் ஏஎல்எல் முடிச்சுட்டு சீமா தொடங்கிட்டு ஐ டுக் அ வெரி பேட் கால் ஃபார் பர்சனல் ரீசன்ஸ் ஆல்சோ. சீமா முடிச்சுட்டு நம்ம வேலை தேடுவோம், தலைவலி இல்லைன்னு. அப்போ நான் ஏஎல்எல் முடித்தது 12, சீமா முடித்தது வந்து 17க்கு அப்புறம் தான் நான் ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன். அப்போ ஒரு மிதப்பு எனக்கு, நான் சீமா முடிச்சிட்டேன், எல்லா கம்பெனியும் என்னை தட்டில் வச்சு ஏந்துவாங்கன்னு. எல்லாமே என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் தானே, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. போனால் எனக்கு 2 பதில் தான், தம்பி ஒன்று நீங்கள் ஓவர் குவாலிஃபைட், இல்லைனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, போயிட்டு வா. ஒருத்தன் எனக்கு மூஞ்சினராக சொன்னான், சரி தம்பி நான் உன்னை இப்போ ஹையர் பண்ணுறேன், நீ சீமா குவாலிஃபைட் முடிச்சிருக்க, படிச்சுக்கிட்டு கூட இல்லை முடிச்சுட்ட, நாளைக்கு ஒரு வேறு கம்பெனியில் பெட்டர் ஆஃபர் இருந்தால் நீ இங்கே போயிடுவேன், உனக்கு நான் 2 வாரம் கொடுக்குற ட்ரைனிங் அநியாயம், வேறு ஏதாச்சும் கம்பெனியை பார்த்துக்கோப்பான்னு அனுப்பிட்டான். அவன் சொன்னதில் நியாயம் இருக்குது. இப்போ இந்த எந்த வித எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் இவனுங்க டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு பிஹெச்டி வரைக்கும் போயிட்டானுன்னு வையேன், இவனுக்குலாம் எப்படி எவன் வேலை கொடுப்பான்? ஏன்னா அவங்க எப்படியுமே என்ட்ரி லெவலுக்கு ஓவர் குவாலிஃபைடு. அப்படி இல்லை கழுத, நான் வேறு ஏதாச்சும் நான் போகிறேன்னாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வேலை தான். இவங்க எம்பிஏ லெவலுக்குன்னா ஒரு அனலிஸ்ட் ரேஞ்சுக்கு போகணும். அங்கே போகணுன்னா உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அனலிஸ்ட்டுக்கு சும்மாவே 3 வருஷம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறானுங்க. அப்போ இவங்க ஒரு லிம்போல மாட்டிப்பாங்க இல்லை. இப்போ இது இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கெல்லாம் தெரியும். அதோட சில பேருக்கு ஈகோவும் இருக்கும். அதோட ஆமாம், இப்போ எனக்கு வந்து எனக்கு நான் தான் எம்பிஏ முடிச்சிருக்கேனே அப்படிங்கிறது. நான் 6 மாதம் 2017 நான் வந்து ஒரு கம்பெனிக்கு போயிட்டு எனக்கு அந்த கம்பெனியோட செட்டப் பிடிக்கல. எப்படி அந்த கம்பெனி எனக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பிடிக்கல. இப்போ நான் இந்த கம்பெனி அவங்களே என்னை ரிஜெக்ட் பண்ண வைக்கணும். நார்மலாக மார்க்கெட்டில் 20,000 தான் சம்பளம் என்ட்ரி லெவலுக்கு. வாட் சேலரி யூ ஆர் எக்ஸ்பெக்டிங்? சின்ஸ் ஐ மஸ்ட் சீமா பாஸ்ட் ஃபைனலைஸ்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அரௌண்ட் 40K per month. சரி போயிட்டு வா. எவ்வளோ பெரிய மயிராக இருந்தாலும் 2,500 ரூபான்ற மாதிரி அனுப்பிட்டான். 6 மாதங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிந்தது மக்களே வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. 1.5 வருஷம் அலைஞ்சு எனக்கு 2018 தான் வேலை கிடச்சிது. ஏன்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு தெரியணும்ல. இப்போ இவ்வளோ யங்காக நீங்கள் இவங்களை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு காசுன்றதுக்கு பாதியாக நீ 19 வயசு 20 வயசு பையன் ஒருத்தனை எம்பிஏ படிக்க வைக்க போகிறனாலும் ஒன்று எம்பிஏக்கான நாலேஜை வந்து இவனுக்கு இருக்காது. அவன் உனக்கு வேலை செஞ்சால் தான் உனக்கு புரியும் எம்பிஏ நீ இல்லை என்ன படிக்கிறேன்னு. ஒன்று இந்த படிக்கிறத நீ அப்ளை பண்ணுறதுக்கும் நீ வேலைக்கு போய் சேர்றதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே உனக்கு எம்பிஏ மறந்துட்டு நீ என்ன படித்தேன்னு. அப்போ என்னத்துக்கு இவங்க இவ்வளோ யங் ஏஜில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? இந்த ஹோல் சீமா ஏசிசிஏ பஞ்ச் த ட்ரெண்ட் வி ஹேட் 2012 to 15-16 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வழக்கொழிஞ்சு போச்சு. இந்த டாலர் ரேட்டு ஃப்ளக்ஷுவேட் ஆனோன்னு அப்புறம் தான் இந்த டிகிரி கோர்சஸ் வந்துச்சு. ஏசிசிஏ சீமா வந்து பக்காவாக நீ வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்து ஒரு மேனேஜரியல் லெவலில் இருக்கிறப்ப படிக்க வேண்டிய படிப்பு.
ஸ்ரீலங்காவை பக்கா மில்கிங் மார்க்கெட்டாக செலக்ட் பண்ணி அடிச்சானுங்க இவனுங்க. யூகேல எல்லா இதுலேயும் அவன் பெருந்தன்மையாக சொல்லுவான், ஸ்ரீலங்கா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட் ஃபார் சீமா அப்படின்னு. டேய் நீ எங்களை வச்சு வண்டி குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கடா, அதை பெருந்தன்மையாக வேறு நீ சொல்கிறியா? நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கார், எங்களுக்கு BMSCHல ஒரு இது நடந்துச்சு. அப்போ டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னா அந்த நம்பர் பின்னுக்கு இருந்து ஸோ வை ஆர் த ஃபீஸஸ் ஸோ ஹை அப்படின்னு அவன் கேட்டான். மொத்தம் எதுவும் போடுமாப்பில கேளு அப்படின்னா அவன் சொல்கிறா, எங்களுக்கு இது நார்மல் ஸ்டாண்டர்ட் தான்ப்பா, உங்களுக்கு அது ஹையாக இருக்குது ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி வரும்போது, அதனால தான் நாங்கள் வந்து எக்ஸம்ஷன்ஸ்லாம் தாரோம். சரி போயிட்டு வா. இது நியாயமாக சம்பளம் எடுக்கிறவன் ஒருத்தன் எக்ஸாம் செய்கிறதுக்கு காசு சம்பாதிச்சு எக்ஸாம் செய்வான். சம்பளம் வேலையே செய்யாதவன் ஒருத்தன் எப்படி சீமாவுக்கு காசு கட்டி படிப்பான்? இல்லை இப்போ இந்த ஐடி கோர்ஸ் படிக்க இப்போ A-level செய்கிறவங்க நிறைய பேர்ட்ட கேட்டால் அடுத்து என்ன செய்வார், ஐடி படிக்க விருப்பப்படுறேன்னு. இப்போ நான் நேற்று உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அப்போ ஐடி படிக்கணும், ஐடியில் என்ன படிக்க போகிறேன், படிக்க போகிறேன், ஐடி படிக்க போகிறேன். அப்போ ஒரு சிலருக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக நான் என்ன படிக்க போகிறேன்னு தெரியுது. இல்லைன்னு சொன்னால் ஐடி அப்படிங்கிற ஒரு 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 வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு தான் படிக்க. இது வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக போயிருது இவங்களை பிடிச்சி உள்ளுக்கு எடுத்து போட்டுருக்கிறதுக்கு. எங்கள் நம்ம ஆட்டக்கார தம்பி எங்க தேல்பத்ரி சிங் வாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிங்க, இருந்தாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். உள்ளே போன அப்புறம் தான் என்னங்க கோடிங் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு கோடிங் பிடிக்கல, வேணாம் பண்ண வழியில் காசு கட்டிட்டீங்க படிச்சுட்டு போங்க இது எல்லாத்தையும்னு சொல்லிடு. ஏன்னா இது இந்த ஒவ்வொரு பீரியட்லையும் இந்த கூத்து நடக்கும். இந்த எந்திரன் வந்துச்சுல, எந்திரன் அந்த டைம் தமிழ் சமூகத்தில் நிறைய பேர் ரோபாட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு இறங்கினாங்க. ஓ இப்பயும் இருந்துச்சு. என்னோட செட்டில் நான் மேலல் படிக்கும் போது ஓலல் படிக்கும் போது தானே எந்திரன் வந்துச்சு. அப்போ வந்து நாம் 2010 வந்துச்சு எந்திரன். மாப்பிள்ள என்ன மாதிரினா மேத்ஸ் படிக்கிறீங்களா நீ, என்னடா மச்சான் எப்படியாச்சும் ரோபாட்டிக்ஸ் படிச்சிருந்தா, ரோபாட்டிக்ஸ் படிச்சிருந்தது எந்திரன் சிட்டி ரோபோ உருவாக்க. ஆனால் சீசனுக்கு சீசன் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து ரோபோட்டிக்ஸ் எங்கள் காலத்துலேயும் கொஞ்சம் ஒரு நடுப்பட்ட காலத்தில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு, அது ரோபோட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு. இப்போ தொங்க நடுவில் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்துட்டு போனார், யார் தெரியுமா? 7ஆம் அறிவு வந்தோன்னு பயோடெக்னாலஜி. இல்லை பயோடெக்னாலஜி நான் அடித்து சொல்கிறேன், ஸ்ரீலங்காவில் ஒரு ஏமாத்து கோர்ஸ், முழுக்க ஏமாத்து கோர்ஸ். ஏன்னா அதுக்கு இங்கே வேலை இல்லை. இதை படிக்கிற 2 பேர் ஏதோ கரெக்டாக படிச்சதுக்கு வேலை செய்கிறாங்களா இருக்கும், படிச்சுக்கிட்டு. பட் இல்லைடா இப்படின்னு இருக்கு. இது ஒரு முக்கியமான தியரி ஒன்று. எந்த ஒரு விஷயத்துலையும் வெலிடிட்டியோ சக்ஸஸையோ உங்களுக்கு அசஸ் பண்ணணுமா இருந்தால், ஒரு கோர்ஸாக இருக்கலாம், ஒரு சொசைட்டியோட ஓவரால் பாப்புலேஷனாக இருக்கலாம், அவங்களோட அந்த ஒரு கல்ச்சராக இருக்கலாம், அந்த எதுவாக இருந்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அது எஃபெக்டிவான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் அசஸ் பண்ண வேண்டியது டாப் பர்ஃபார்மன்ஸை கிடையாது. டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு நல்ல டேலண்டான இன்சேன் டேலண்டான ஒரு ஆள் வந்து நீங்கள் எங்கே போட்டாலும் எந்த கண்டிஷனில் போட்டாலும் தேல் ஃபிகர் சம்திங் அவுட் வந்துடுவாங்க. அதே மாதிரி முழு மழுமட்டி இருக்கு இல்லையா, அது நீங்கள் எங்கே போய் வச்சாலும் நாசமாக தான் போகுது. இந்த 2 பேர் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அவங்களோட சர்க்கம்ஸ்டன்சஸ் எங்கே கொண்டு போய் அவங்கள விடுதோ அதை பொறுத்து அவங்க லைஃப் பேயாவில் மாற முடியும் அவங்களுக்கு. அந்த ஆக்களுக்கு அந்த ஆக்கள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி வாழ்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அந்த ஐட்டங்களோட சக்ஸஸ் இருக்குது. இப்போ அதனால தானே இந்த ஸ்கூல் வழியை வந்து காமர்ஸுக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. இப்போ உள்ளதுலேயே ஈஸியஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி ஆர்ட்ஸ் தான். நீங்கள் மனப்பாடம் தான் ஃபுல்லாக படணும். இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் படிப்பீங்க, மனப்பாடம் பண்ணுவீங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது இந்த தாது, இந்த கோபுரம், இந்த பள்ளின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஈஸி. இன்ட்ரெஸ்ட் இருக்காது அற்புதமான ஒரு பாடம். இன்ட்ரெஸ்ட் இல்லாத மனப்பாடம் பண்ணி எழுதிடலாம், ஈஸியான பாடம். ஆனால் அதை படித்த ஒரு ஆளுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஈஸியான பாடம். மேத்ஸ் சயின்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். அதில் டாப் பர்ஃபார்ம் பண்ணால் நல்லா வருவாங்க. மீடியோக்கர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதையாவது பண்ணி சர்வை பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீம் தான். அதனால தான் காமர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி வரைக்கும். அந்த ஸ்விட்ச் ஸ்ரீலங்காவில் மாறல தானே. இல்லை இந்தியாவோட அந்த ஒரு விஷயம் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் ஸ்கூல் விஷயத்தில். இந்தியாவில் அது ஒரு பயங்கர ஆப்ஷன் இல்லையா, எல்லாரும் மேத்ஸ் செஞ்சுட்டு எல்லாரும் இன்ஜினியரிங் எதுக்கு படிக்கிறீங்கன்னு கேட்டால் படிச்சுட்டு MBA போய் எனக்கு சத்தியமாக தெரியாது. அப்போ இந்த பயோடெக் மாதிரி கோர்ஸுகளில் பிரச்சனை என்னென்னு சொன்னால், த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் க்ரீம் ஆஃப் த க்ராப்னு சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு நல்லா வந்துடுவானுங்க. அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும், வெளிநாடு போவாங்க, ரிசர்ச் கோர்சஸ் கூப்பிடுவாங்க அவங்கள வேறையா நடக்கும். அந்த செகண்ட் டியர் என்ன ஆகுது அதுதான். இப்போ இப்போ சீமா மாதிரி கோர்ஸுகளில் அந்த அட்வான்டேஜ் கொஞ்சம் இருந்துச்சு. செகண்ட் டியர் ஆக்கள் ஓரளவு சர்வை பண்ணி நல்லா வந்தாங்க. இதில் இப்போ என்ன பிரச்சனை, இப்போ ரீசெண்டாக நான் ஃபேஸ்புக்கில் பார்த்த ஒரு விஷயம், இந்த பயோடெக்கோ பயோசயின்ஸ் படித்த ஒரு நண்பர்னு சொல்ல முடியாது, தெரிஞ்ச ஒருத்தர், கொஞ்சம் ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் பாப்புலரான ஒருத்தர், அவரோட டிகிரி வாங்கின படத்தை போட்டிருக்காரு. அவரோட தொழில் இசை. இப்போ எனக்கு தெரியும், நேற்று தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு இந்த ஆளில் யாருன்னு தெரியாது, திடீர்னு வந்துச்சு. இப்படி நான் வந்து பயோடெக் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்துருந்துச்சு. அதில் ஏகப்பட்ட லைக்ஸ் இருந்துச்சு. யார் ஒரு சின்ன பொடியும் பயோடெக் படித்து முடிச்சிருக்கான், இவனுக்கு இவ்வளோ லைக். உள்ள போய் பார்த்தா இவர் மிகப்பெரிய இசைக்கலைஞர்.
இசைக்கலைஞர் இதை படிச்சிருக்கிறார். இப்போ இசைக்கலைஞருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன். அவர் முடிக்கணும். அவரோட பேஷன். நாங்கள் எல்லாம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்களோட தொழிலுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? பேஷன் வேற, இது வேற தானே, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதான் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மாற்றி இது பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிப்போய் இன்னைக்கு வரைக்குமே எனக்கு இருந்த A-level செய்கிற நேரம் இருந்த கன்ஃபியூஷன், அதுக்கப்புறம் என்ன செய்கிற கன்ஃபியூஷன், நீங்கள் படிக்க நேரம் இருந்த கன்ஃபியூஷன், இப்போ இருக்கவனுக்கும் அதே கைடன்ஸ் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன செய்யுது? எனக்கு ஆக்சுவலாக A-level செலக்ட் பண்ணுறது சப்ஜெக்ட் இப்போ யோசிச்சா ஏன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் இருக்கல, அதில் ஏன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் இருக்கல. நான் ஏதோ ஒன்று மேத்ஸை செஞ்சது வேறு, பட் ஆக்சுவலாக இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட்ஸே இருக்கல. நான் சில நேரம் A-level செஞ்சிருக்கக்கூடாது, வேறு ஏதோ படிச்சிருக்கணுமோ தெரியாது அந்த நேரத்தில். இப்போ வரைக்குமே எனக்கு அதில் கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டு தான். அதில் ஒரு இது இருக்குது. இல்லை, அதில் எனக்கு 2 பாயிண்ட் இருக்குது. A-level கட்டாயம் செய்யணுன்றது தான் என்னோட ஸ்டாண்ட். என்ன சொன்னால் ஸ்கூல் லைஃப் உங்களுக்கு தேவை இல்லை. அதில் நான் ஃபுல் இருக்கிறேன். ஸ்கூல் லைஃப்பை விட்டு கொடுக்குறதுல எனக்கு இது விருப்பம் இல்லை. அந்த 2 வருஷத்தை செஞ்சு நீங்கள் என்ன பெரிய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட போறீங்க? எனக்கு அதான் சொல்ல இல்லை, நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் விட்டுட்டு போகணுங்கிறதுல சொல்கிறேன். ஸ்கூல் லைஃப் இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த 2.5 வருஷம் உண்மையிலே இருந்தேன். படிக்கணுங்கிறதுக்காக நான் இருக்கல. ஸ்கூல் லைஃப் விடக்கூடாதுங்கிறதுக்காக, ஸ்பெஷலாக A-level லைஃப் விடக்கூடாது. எனக்கு இந்த ட்ராமாலேருந்து மிச்சம் எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதில் இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா அது ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? அதோட இன்னொன்று இருக்குது, இந்தியா மாதிரி அநேகமான நாடுகளில் இருக்க மாதிரி ஸ்ரீலங்காவில் மெஜாரிட்டிக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கேம்பஸ் லைஃப் கிடைக்க போகிறது இல்லை. ஸோ அது அவங்களுக்கு கிடைக்க போது ஸ்கூலில் மட்டும் இல்லை. அதோட எங்களுக்கு அந்த நெட்வொர்க் சரியாக படித்து இருந்தவங்களுக்கு ஸ்கூலில் இருந்து உருவான ஃப்ரெண்ட்ஸ் தான் பெரிய அளவில் கடைசி வரைக்கும் இருக்க போகிறாங்க. கடைசி வரைக்கும் இப்போ இந்தியாவிலாம் பாருங்க, நீங்கள் இப்போ படங்களை பார்த்தோம் தானே, ஸ்கூல் லைஃபை பெருசாக பேசவே மாட்டாங்க, காலேஜ் தான் பேசுவாங்க. அவங்கள்ட்ட காலேஜ் ஈக்குவலன்ட் தான் ஸ்ரீலங்கன்ஸுக்கு வந்து A-levels. ஏன்னா வயசும் அப்படி தான் ஜி. அங்கே வந்து +2 படித்து முடிக்கும் போது 16-17 முடிச்சிடுவானுங்க. காலேஜ் டிகிரி முடிக்கும் போது 21 வயசு. அதுக்கப்புறம் ஜாப் மார்க்கெட்டு. இப்போ நமக்கு A-level முடிக்கிறதுக்கே 19 வயசு ஆகும்ல. ஸோ டெக்னிக்கலி அந்த நமக்கு ஒரு மெச்சூரிட்டியும் இருக்கும், ஆனால் அந்த ஒரு மக்குத்தன்மையும் இருக்கிற ஒரு ஏஜ் தானே சார் அந்த ஏஜ். அப்போ அந்த ஏஜ் நீ ஸ்கூலில் உன் ஃப்ரெண்ட்ஸோட செய்கிற அந்த வாழ்க்கை ரொம்ப, நான் நிறைய பேர் சொல்லேன், ஏன்டா நீங்கள் எல்லாம் A-level படிக்காமல் என்னத்தரா சாதிக்க போகிறீங்க? இல்லை ப்ரோ, நான் அங்கே போயிட்டு படித்து பெரிய ஆளா. இல்லை, அதைத்தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய வந்து டார்கெட் பண்ணி வெள்ளன வெளியில் வாண்டு ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா அதில் மிஸ் ஆகுற நிறைய விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இப்போ எனக்கு தெரியும், உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ட்ராமா, ஸ்கூல் ட்ராமா இதுகள் எல்லாமே பெரிய அளவில் உங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த 2.5 வருஷத்துக்குள்ளே. எனக்கு என் வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் சரி, என்னோட ஃபன் மூமெண்ட்டுகளும் சரி, எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. அது கடைசி வரைக்கும் வேறு எதுவுமே ரிப்ளேஸ் இருக்குது. நான் என்னோட கரியரில் பண்ண அவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா, இந்த அவ்வளோத்துக்கும் விதை வந்து நான் O-level இருந்து கிரேட் 13 வரைக்கும் 4 வருஷம் இருக்குதுன்னு, அதுதான் படிப்பு கிடையவே கிடையாது. இல்லை அதுதான் எனக்கும் கூட யோசிச்சு பார்க்குற நேரம் எங்கிருந்து இதெல்லாம் வருதுன்னு பார்த்தா அங்கேருந்து தான் வந்திருக்குது. அதோட உண்மையான நான் பண்ண கோ-கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவ்வளவு தான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சோறு போட்டு இருக்குது. நான் படித்த எதுவுமே எனக்கு ஏற்பட்டல. எனக்கு அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு ஹாஃப் ஆஃப் த ஸ்கூல் லைஃப் இருந்துச்சு. எனக்கும் உண்மையில் யோசிச்சு பார்க்குற நேரம் இல்லை எப்படி பேச ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது பார்க்குற நேரம் அது அங்கேருந்து தான் வந்துருக்கு. அது உண்மை ஜி. எனக்கு கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அது A-level தான். ஏன்னா அது வரைக்குமே நான் இன்ட்ரோவர்ட் தான். O-level வரைக்குமே இன்ட்ரோவர்ட். அந்த O-level செகண்ட் ஹாஃபில் ஹிஸ்ட்ரி கிளாஸில் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படியும் படிப்புகளுக்கு வரப்போகிறது இல்லை. லியோ கிளப், இன்ட்ராக்ட் கிளப், இவ்வளவே IT யூனியன். இப்போ நான் வந்து ட்ராமா சீனில் பெருசாக போயிட்டு இருந்தேனே, அதே தான் சீனில் கடைசி வரைக்கும் இருந்துச்சு ரொம்ப நாளாக. இப்போ கூட ட்ராமானா விடாம போய் உட்காந்துருந்தேன் பார்க்குறதுக்கு, பெரிய இன்ட்ரெஸ்ட் அது. அப்போ ட்ராமாக்குள்ள நான் எப்படி போனேன்னு சொன்னால், கிரேட் 10ல் வந்து நான் கிரேட் 10ல் இருக்கையில் அப்போ இருந்த இங்கிலீஷ் டீச்சர் வந்து ட்ராமா கிளப்புக்கு நான் மறு உயிர் தாரேன் அப்படின்னு ஆரம்பித்தார் கூத்தொன்று. ட்ராமா கிளப்பில் 5 பேர் தான் இருக்கானுங்க, பாவம் அவனுக்கு செய்கிறதுக்கு வழியெல்லாம் இருக்கான்னு சொல்லி அதுக்கு அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்துக்கிட்ட கிளாஸ் தான் எங்கள் கிளாஸ். யாரெல்லாம் ட்ராமா கிளப் போகிறீங்க அப்படின்னு யாருக்கும் கை தூக்கல. அது என்னென்ன தேவை எனக்கு. அப்போ நான் சும்மா வந்துட்டேன், எனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு. அப்போ இவனுக்கு என்ன சொன்னாங்க, அவருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவார், இவர் வந்து அங்கே போயிருக்காரு அப்படின்னு ஒருத்தன் கை காட்டிக்கிட்டானுங்க. அப்படி ஒருத்தன் என்னையே காட்டி கொடுத்துட்டான், இவர் வந்து அந்த புக்கை வாசிச்சிருக்காரு அப்படின்னு. நான் புக் வாசிச்சதாலும் காரணமாடா அப்படின்னு. அப்படியா எழுது. இப்போ நீங்கள் எல்லாம் ட்ராமா கப்புக்கு வாங்கன்னு பலவந்தமாக கூப்பிட்டு போயிட்டான். போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் இவரோட கிளாஸ்லேருந்து சம்மந்தமே இல்லாமல் 20 பேர் உட்காந்துருக்கோம். அங்கே ட்ராமாவில் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு அது பிடிச்சி போச்சு. நான் அங்கேயே இருந்துட்டேன். என் கூட வந்த 20 பேரில் 17 பேர் போயிட்டானுங்க. ஒரு 2-3 பேர் தான் இருந்தோம். இன்னும் ஒருத்தன் மட்டும் கடைசி வரைக்கும் எங்கே ட்ராவல் பண்ணான் தெரியல எனக்கு. அப்போ அதில் நான் லாங்குவேஜாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அங்கே நான் படித்த சாமாங்க தான் கடைசி வரைக்கும் கொண்டு போச்சு. இல்லை அது உண்மை இருக்குது. ஏன்னா எனக்கும் கூட ஸ்கூலில் இருக்கிற நேரத்தில் ஒரு கவிதை, அதாவது இந்த கலை விழாதுகளுக்கு போட்டி வைப்பாங்கல்ல, அப்போ போட்டி வைக்க நேரம் எழுதுறதுக்கு கிளாஸில் யார் இருக்கிறீங்களா போட்டி நடக்குதுன்னு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு பாடத்தை கட் பண்ணணும். அப்போ என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இப்போ
கிட்டத்தட்ட வரைக்குமே இருந்த ஒரு பிரபல வானொலி அறிவிப்பாளர். அவரும் நானும் தான் கிளாஸ்லன்னு சொல்லி மச்சான் வா போவோம் எழுதுனேன். அடே எனக்கு இன்ட்ரெஸ்ட் அடே பாட கிளாஸை கட் பண்ணிட்டு போகிறதுக்கு தானே போகிறோம், போயிட்டு ஏதாவது எழுதுவோம்னு சொல்லிடலாம். எழுதிட்டு வந்தால் அதிர்ஷ்டவசமாக எனக்கு பரிசு கிடைத்தது. அப்போ அடே நான் எழுதுறதுக்கு பரிசு கொடுக்குறானுங்களே. அப்புறம் எழுதினதுக்கப்புறம் அது 2-3 பரிசுகளை கொண்டு வந்து தரவும், இப்போ ஸ்கூலில் இருக்கிற நல்லா எழுதுறவனும் வேறு ஸ்கூல் போட்டிகளுக்கு கலைவிழாக்கு போட்டி அனுப்புவானுங்கள்ல, அப்படி போயிட்டு வேறு 2-3 ஸ்கூல் போட்டிகள்லேயும் எனக்கு பரிசு கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த வானொலியில் சின்ன பிள்ளைகளுக்கு சிறுவர் நிகழ்ச்சியில் கவிதை பேசுகிறதுக்கு ஒரு சின்ன டைம் 35 ரூபா காசு கொடுப்பானுங்க. என் ஃப்ரெண்ட் அதுக்கு போவான், காசெல்லாம் கொடுப்பான். 35 ரூபா கொடுப்பானுங்க. அந்த 35 ரூபாய்க்காக வேண்டி போனேன் பேசுறதுக்கு. அப்போ 35 ரூபா பெரிய காசு. நம்ம கேன்டீன்ல அதுதான் 30 ரூபாய்க்கு ரொட்டியை வாங்கி சாப்பிடலாம். பாட்டு எழுதுறதுக்கு முக்கியமான ஒரு இடமா வந்துச்சு. ஸோ அந்த பாட்டு எழுதுனது கண்டெக்ஸை கொண்டு வந்துச்சு. அந்த கண்டெக்ஸ்ல இருந்து வேறு வேறு விஷயங்கள் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது மீடியாக்குள்ளே இருக்கிற வேலைகளுக்குள்ளே போச்சு. Some random friend asks you to cut your class just because to go to a கலை விழா. What could possibly go wrong? Whole career is based on that decision. அப்படிதான் இது முழுக்க ஆரம்பிச்சு வந்த ஒரு இடம். பட் எங்கே ஆரம்பிச்சு கிளாஸை கட் பண்ணுறதுக்காக எழுது. அதை நான் சொன்னேன், இன்றைக்குமே நிறைய பேருக்கு சொல்கிறது தெரியுதோ தெரியலையோ இருக்கிற எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒன்று எங்கேயாவது எப்பயாவது ஒரு நாளைக்கு கிளிக் ஆகி என்னவாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த நத்திங் டு லூஸ் இல்லை, ஸ்கூலில் இருக்க நேரம் செய்கிறது இல்லை. அதனால தான் நான் ரொம்ப ஸ்கூலில் இப்போ சொல்கிறதுன்னு சொன்னால் அங்கே இந்த கீழே விழுந்து அடிபடாமல் எழும்புறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அங்கே தான் நிறையா கிடைக்கும். மற்றது இப்போ இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு வரப்போகுதுன்னு செட் ஆகிறது வந்து நீ சொன்ன அந்த டாப் வந்து என்ன க்ரீம் ஆஃப் த க்ராப்பா அது போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் மலுமட்டிங்க இருப்பாங்க, அவங்க லைஃபுக்கு அழுத எப்படியா அப்பா பிஸ்னஸ் பார்த்துக்கலாம். இந்த நடுவில் இருக்கிற பஞ்சுக்கு பேஷனும் இருக்காது, என்ன செய்கிறதுன்னு தெரியாது. எதையாச்சும் ஒரு இப்போ ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணால் தான் அவனுக்கு எது பிடிக்கும்னு தெரியும். இது ஏ லெவல் தான் கரெக்டான. ஏன்னா ஃபஸ்ட் இயர் வந்து நீ உனக்கு பெருசாக ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல, சிலபஸ்ன்னு பெருசாக கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ நீ கழுத எல்லா கிளப்லையும் போய் சேரு. எடிட்டர், நான் வந்து இங்கிலீஷ் யூனியன் எடிட்டர், இத்தனைக்கு மேகசினே ரிலீஸ் பண்ணல, இங்கிலீஷ் யூனியன் எடிட்டர், லியோ கிளப் செக்ரட்டரி, எல்லாத்துக்கும் தலைவர். இதெல்லாம் நம்ம சிரிச்சு சொன்னதுக்கு இதுக்குள்ள சில நேரங்களில் கொடுக்குற படிப்பு வந்து நமக்கு பெரிய அளவில் நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். நம்ம சின்ன சின்ன விஷயமா யோசிச்சிருப்போம், பட் நமக்கே தெரியாம பிறகு நம்மளோட வேலைகள் அது எங்கெங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லியோ கிளப் டாட் மீ பேஷன்ஸ். போயிட்டு ஸ்பான்சர் கேட்போம்ல, மனுஷனா நாயா கூட மதிக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து தம்பிங்க வாங்க தோளில் கை போட்டு அப்படியே கடையிலேருந்து சுற்றி வெளியே கொண்டு வந்து ஸ்பான்சரில் தம்பி வெளியே போங்க அப்படி. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஓகே இப்படி அனுபவங்களும் இருக்கத்தான். ஏன்னா லியோ கிளப்புக்கு போகாட்டி அதெல்லாம் அனுபவிச்சது. அந்த கேவலமான ஒரு பேப்பரை வச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டு சுற்றுறோம்டா எல்லாம். ஒரு ஸ்பான்சர் கிடச்சோன்னு வரும்பார் ஒரு சந்தோஷம். ஸ்கூல் லைஃப்பில் உனக்கு அதை விட அற்புதமான நிகழ்வு வேறு எதுவும் இருக்காது. அந்த சார் ஸ்பான்சர் ஃப்ரண்ட் பேஜ் எப்படி நாங்கள் தான் அதில் ஒரு சந்தோஷம் இல்லை. அதோட இப்போ நீங்கள் ட்ராமானால இப்போ நீங்கள் வேறு காம்படிஷனுக்கு போகிற நேரமோ இல்லை அதுக்குள்ளே தெரிஞ்சு கனெக்டான நெட்வொர்க்குள்ளே வர நெட்வொர்க் ஒன்று உருவாகும்ல உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிறது. அந்த நெட்வொர்க் சில நேரத்தில் லைஃப் லாங்காக நமக்கு. இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் வந்து இங்கிலீஷ் ட்ராமா சர்க்கிள் வந்து என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு வார்த்தைக்கு பூஜின்னு சொல்லி, போஜுவாசி பூஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மேல்தட்டு ஆக்கள் அவங்களுக்குள்ளேயே குழுவி பண்ணிக்கிற ஒரு கூத்து மாதிரி இருக்கு. ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு நடுத்தர வர்க்கத்து ஆளாவோ கொஞ்சம் பின்தங்கின எக்கனாமிக் ஆளாவோ நீங்கள் சொன்னால் புழங்குறது கஷ்டம். உங்களுக்கு தெரியும்ல, ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து தொடர்ந்து அதில் டச்சில் இருந்து கொள்ள முடியாமல் போயிடுச்சு. அதனால ஏன்னா அவனுக்கு எல்லாம் படுபயங்கரமாக இருக்கானுங்க, அவங்களுக்கு வேலை செய்யணுன்ற அவசியமும் இல்லை, படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க திஸ் இஸ் பேஷன் ப்ரோ, பேஷன் கொடுப்பார் ப்ரோ. ஸோ அந்த சீனுன்னு இருந்துச்சு. அப்போ அதனால அன்றைக்கி ஒரு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் அன்றைக்கி எக்வயர் பண்ண ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா, அது பயங்கரம். ஏன்னா இப்போ டிபேட் நாங்கள் எல்லாம் டிபேட் சீனில் ரொம்ப பெருசாக எனக்கு தெரியாதா. ஒரு சிம்பிளான விஷயம், இப்போ நமக்கு ஸ்டாண்டப் காமெடின்னு வர நேரத்தில் கண்டென்ட் மேலே இருக்கிற பிரச்சனையை தாண்டி ஸ்டேஜ் மேலே நிற்கிறதுல பிரச்சனை இல்லையே நமக்கு இருக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு இருக்கிறது ஸ்டேஜ் மேலே நிற்கிறதான் பிரச்சனை இருக்குது. நமக்கு ஸ்டேஜ் இல்லை பிரச்சனை. அது ஸ்டேஜ் நீ எங்கே நடு ரோட்டில் வேணாலும் ஒன்று அடிச்சு கூட அது மேலே நிற்கிற பிரச்சனை இல்லை. நான் மிஸ் பண்ண பெரிய ஒரு விஷயத்த எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கிறது, ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துருங்கடான்னு. நீ என்ன கழுத உனக்கு நாளை பின்ன சர்டிஃபிகேட் உதவும் இன்டர்வியூ போகும்போது. இன்னொன்று ஒரு டிசிப்ளின் கொடுக்கும். உனக்கு ஒரு ஒழுங்கான ஒரு நீ ஒழுங்கான ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டு அதை உனக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தால் உனக்கு உடம்பு வலியாகவும் சரி மென்டலாகவும் சரி உனக்கு ஒரு டிசிப்ளின் கொடுக்கும். அது அங்கே அவன் அந்த கோச் கொடுக்குற வதையில் நீ கரெக்டாக ஒரு சீரான மனுஷனாக மாறும். எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கவே இல்லை. நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் போகவே இல்லை. இப்போ என் வீட்டுக்கு முன்னுக்கு எங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் இருக்கான், ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துரு. எங்கள் ஸ்கூல் ஃபுட்பாலுக்கு பேர் போனது இப்பயும் இருக்கான்னு தெரியல. டிபேட் கிளப்புக்கு இப்போ என்ன மூத்தவன் வந்து
அப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் டூர்னமெண்ட் ஒரு 4 கிழமைக்கு முன்னுக்கு நடந்துச்சு. அப்போ டூர்னமெண்ட்டில் குவார்ட்டர் ஃபைனலில் வந்து தோத்தாங்க. தோத்ததுக்கப்புறம் அவனுங்கெல்லாம் போயிட்டு உட்காந்து ஒரு செட் அழுகுது, ஒரு செட் யோசிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அம்மா அப்பாலாம் போக பார்த்தாங்கன்னா சொன்ன ஒருத்தரும் போகாதீங்க, அவனுங்கள இது பண்ணி அந்த தோல்வியை நீங்கள் அக்செப்ட் பண்ண பழகிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக உட்காந்து கவுன்சிலிங் எடுக்கிறதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் அவசியப்படாது. இது பழகி வந்துடும் அப்படியே ஒரு கட்டத்தோட. இது எனக்கு மை பிக்கெஸ்ட் சங்க் இன் மை ஸ்கூல் டேஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா ஐ வென்ட் த்ரூ வெரி பேட் ஃபேஸ். உனக்கு தெரியும்ல, என் கூடவே வருவானுங்க. நான்லாம் ஸ்கூலில் பிளாக் அவுட் ஆகி விழுந்திருக்கேன். இவனுங்க பதறி அடித்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இது பண்ணி எனக்கு அப்படியே பாடி கார்டு மாதிரி வருவானுங்க. பஸ்ஸில் ஏற்றி விட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஓகே நிவேதன் போய் சேர்ந்துட்டான் சேஃபாக. ஏன்னா அப்பா அம்மா கேட்பாங்க. இத்தனைக்கும் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு பட்ட பேர் ஒன்று இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி வரைக்கும் அவனோட ஒரிஜினல் பேர் தெரியாது. நான் அவனுக்கு கல்யாணம் நடக்க போகும்போது சொன்னேன், அவன் ஒரிஜினல் பேர் சொன்னேன், அவன் கல்யாணமானு. யாருக்குடா கல்யாணம்? உனக்கு தெரியுமேம்மா வீட்டுக்குலாம். டே நீ பட்ட பேரை சொல்லி அவனை தானே சொல்கிறேன். ஆமாம் அவன் பேர் தான்மா, அவன் ஒரிஜினல் பேர் தான்மா, இது பட்ட பேர் ஒரிஜினல் பேர் நினச்சி. அவன் வீடு வந்து என் ஹால்ட்லேருந்து 3 ஹால்ட்டுக்கு மொதல் அவன் இறங்கிடணும். என் வீடு வரைக்கும் வந்துட்டு என்னை விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போவான். எனக்கு அது அந்த பாண்டிங் வந்து ஏலவில் உனக்கு ப்ராப்பராக உட்காரும். ஓலவில் வரைக்கும் உனக்கு பொத்தாம்பொதுவாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஏலவில் வந்து உனக்கு கரெக்டான கிளிக் உட்காரும். அப்போ தான் உனக்கு அந்த நான் சொன்னேன்ல அந்த ஒரு மெச்சூரிட்டி வரும். நமக்கு இவங்களோட போனால் தான் நம்ம ட்ராக் கரெக்டாக இருக்கும், நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ற ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகிறதா தான் அந்த காலேஜோட ஈக்குவலன்ட் நீ சொல்லும் போது எனக்கு ரிலேட் ஆச்சு. நீங்கள் இந்த எனக்கு இந்த ஸ்டாண்டப் காமெடிக்குள்ளே வந்ததெல்லாம் நான் அந்த 1.5 வருஷம் வேலை தேடணும் இல்லை, அப்போ உருவானது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப். வந்து எனக்கு இப்போ வரைக்கும் இப்போ 2-3 பேர் டச்சில் இல்லை. பட் ஸ்டில் ஐ எம் கிரேட்ஃபுல் தட் இட் ஹேப்பன். அப்போ இவங்களுக்கு இந்த ஓலல் முடிஞ்சோன்னே செதறி போனோன்னே இந்த கிளாஸில் போய் பார்க்குறவங்கள 3 மாதம் பார்ப்பாங்க, டச் விட்டுரும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கோர்ஸ் போவாங்க, 6 மாதம் 1 வருஷம் டச் விட்டுரும். இவங்களுக்கு ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகாது. இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை. இப்போ தான் இதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸு ட்ராமா. நம்ம ஸ்ட்ரெஸ் பார்த்துக்கலாம் அப்படி சொல்ல முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நீங்கள் பொத்தாம்பதுவாக நீங்கள் போகிற போக்கில் இதான் யூ ஸ்டில் ஹேவ் சம் ஒன் யூ கேன் டாக் டு. இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட் இல்லாமல் போயிடும்ல. நான் ரொம்ப சிவியர் கேஸஸ் சொல்லலை, ஒரு போய் சொல்கிறதுக்கு கூட ஒரு கனெக்ட் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற இப்போ இருக்கிற டிஸ்கனெக்ட் இருக்குன்னு ஒத்துக்கிறது தானே. தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹேவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். பட் அந்த ஏ லெவல் கம்யூனிட்டி அந்த கட்டு விட்டோன்னா அவங்களுக்கு டச்சோட இது இல்லை. இல்லை இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அதுகளையும் கூட அந்த ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் அந்த ஒரு நெட்வொர்க்கோட உருவாக்கி எல்லாம் வராங்க அங்கே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஆனால் இப்போ எங்கே பிரச்சனைன்னு சொன்னால் இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு தேவையில்லைன்னு யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் செலக்ட் பண்ணுறது தான். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் வாசலில் இருந்து லீஃப்லெட் கொடுத்து அங்கேயே கோழி பிடிக்கிற மாதிரி இந்த துபாய்க்கு வேலைக்கால் பிடிக்கிறதுக்கு மாதிரி ஆயிடுச்சு இது. அப்போ வீட்டுகள்லையும் சீக்கிரம் முடியும். இப்போ 19 வயசுல டிகிரி எடுக்கணும், 19 வயசில் டிகிரி எடுக்கணுங்கிறத தலையில் போட்டு சீக்கிரமாக ஏதாவது ஒன்றுக்குள்ள. அப்போ நீங்கள் முடித்து வெளியில் வர நேரம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் இப்போ இது ஆக்சுவலாக நான் விருப்பப்பட்டு செஞ்சதா இல்லை என்ன நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் முடிஞ்சிடும் அந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். அப்போ முடிச்சுட்டு தான் இவனுங்க யோசிக்கிறானுங்க பிறகு தான். ஆனால் நீங்கள் சொல்கிற டிப்ரெஷன் எங்கே வருது? நான் 3 வருஷம் வேலை செய்கிற நேரத்தில் இது எனக்கு தேவையான கோர்ஸையாக நான் வேலை செஞ்சுக்கிட்டு மற்றது இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனில் ஒரு டக்குன்னு பெரிய ஆளான ஒரு சீன் ஒன்று இருக்குது தானே. இது நம்ம ஜென்சிலையும் பேசியிருப்போம். அது ஒருவேளை இந்த ஷார்ட் கோர்ஸஸும் ஒரு காரணமாக இருக்கும் போது. ஷார்ட் கோர்ஸஸ் நம்ம காலத்தில் இருந்துச்சு ஆனால் நம்ம அதுக்கு போகலை. இல்லை அந்த குயிக் பாத் டு சக்ஸஸ்ங்கிற விஷயம் ஜென்சிஸ் மத்தியில் அதிகமாக வாரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் குயிக் பாத் டு சக்ஸஸ் இப்போ நிறையா இருக்கு. எங்கட காலத்தில் அது இருக்குல்ல. நீங்கள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு முழுக்க சொந்த முயற்சியில் ஒரு ஆள் 25 வயசுக்குள்ளே வீடு வாங்குறது வர்ச்சுவலி இம்பாசிபிள் எங்களோட வயசில். இந்த கடைசி 10 வருஷத்துல உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீ 19 வயசுல ஒரு டிக்டாக்கை போடுற, அது வைரலாக போகுது. தொடர்ந்து ஒரு 5-6 டிக்டாக் வைரலாக போகுது, உனக்கு ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. within the next 2 to 3 years you can make it big. அத கரெக்ட்டா கொண்டு போனா சரி. ஸோ அதான் அந்த இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையுமே அடிப்படை என்னன்னு சொன்னா யாருக்கு வேணும்னாலும் சரிப்படலாம், ஆனா எல்லாருக்கும் சரிப்படாது. அதான் அப்ப ஒருத்தன் டக்குன்னு 1 மில்லியன் அடிச்சுனா நாமளும் கண்டென்ட் கிரியேட் பண்ணி 1 மில்லியன் அடிப்போம்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். டிபெண்ட்ஸ் ஆன் ஷியர் லக் அண்ட் கண்டென்ட். ஆனா எங்கட டைம் எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் பேக் 15 இயர்ஸ் பேக் வந்து அப்படியே ஒரு ஈக்குவலண்ட் இருக்கல்ல ஆக்களுக்கு யங் இல்லை. மிஞ்சி போனால் அதில் என்ன சொல்லுவேன், இந்த நாங்கள்லாம் ஏ லெவலில் இருக்கையில் ஓ லெவலோடைய ஸ்கூலை நிப்பாட்டிட்டு கோர்ஸ் செஞ்சு வைப்பாங்க தானே. அவங்க கோர்ஸுகளை முடிச்சுப்புட்டு எங்கேயாவது ஆஃபீஸ் ஜாப் ஒன்றுக்கு போயிட்டு ஒரு 30,000-40,000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பானுங்க. எங்கேயாவது ஒரு கால் சென்டர்லையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பிபிஓலையோ சம்பளம் வாங்க. அப்போ அவங்கள பார்த்து நான் கொஞ்சம் பொறுமுவோம். நான் இன்னும் கேன்டீன் காசுக்கு அப்பா கிட்ட போய்கிட்டு இருக்கேன், அவன் நல்லா வச்சுருக்கானே காயிலன்னு. அப்போ ஒரு சங்கடம் வரும். அவ்வளோதான் எங்களோட அந்த மேக்ஸிமம் சங்கடம். இப்போ எங்களுக்கு ஒரு 30-32 வயசு இல்லை 28லேருந்து 35க்குள்ளே வர்ற ஒரு சரி போயிட்டேன்னா அவனுக்கு அப்படின்ற அந்த யோசனை வந்து 20ஸ்லேயே இவங்களுக்கு வருது. ஏன்னு சொன்னால் சில பேருக்கு உண்மையாகவே சரி போகுது.
சிலதுக்கு செட் அண்ட் ஆகும், அதோட இப்போ அது விசிபிளாகவும் இருக்குது தானே, வெளியில் தெரியும். எல்லாருக்கும் காட்டப்படுது. ப்ளஸ் இப்போ இது ரொம்ப ரொம்ப ஆப்வியஸாகவும் இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த அந்த இது இருக்குது. பட் அகெயின் அந்த இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இருந்தால் எங்களை விட 2 வயசாக எங்கேயோ குறவா ஒரு பாய் இருந்தான் எங்களோட ஸ்கூலில். அவன் அந்த டைமில் வந்து யூடியூப் அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்லா வந்துட்டான். கண்டென்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி அந்த ரோட்டில் வழி மறித்து கேள்வி கேட்குறது இந்த கூத்தெல்லாம் பண்ணி அவன் நல்லா வந்துட்டான். அந்த நேரம் அப்படி ஒரு பொடியை ஃபார்ம் ஆகி வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆகி சொந்தமாக காரெல்லாம் வாங்கி ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கான். பிஃபோர் 25 சொல்கிறது அந்த நேரம் ஹெட்லைன்ஸ், அதெல்லாம் அதிர்ச்சியாக பார்த்தோம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு 4 பேர் அவன் இப்போ அவன் பாஷேப்பில் போய்கிட்டு இருக்கான், அவன் கலாப் எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அது ஒரு காமன் விஷயமா போய்கிட்டு இருக்கு. அப்போ அது கிரிப்டோன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் கிரிப்டோட திடீர்னு காசு பார்த்தாங்க, அதை ஃபுல்லாக எல்லாம் இழந்து ஜட்டியோட போனால் இருக்கான். அப்படி பார்த்தவங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் குளோபலி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேம் ஸ்டாப் ஸ்டாக்காக தெரிந்தாங்க. அந்த மாதிரி இந்த கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் ஒரு 4-5 நடந்துக்கிட்டு இருக்கு குளோபலி இப்போ இந்த விஷயங்கள்னால. அட் த சேம் டைம் சம்பாதிக்கிறவங்க யாரும் முந்தி மாதிரி மேல்தட்டு ஆக்களுக்குள்ளேயே கூடி கும்மி அடிக்கிறாங்க இல்லை, அவர் ஃபோட்டோ எடுத்து வெளியே போடுறாங்க. அப்போ அது எக்ஸ்போஸ் ஆகுது. அது வந்து அந்த அஸ்பிரேஷனல் என்ன 2 கூட்டுது. ஒன்று அஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, அந்த லட்சிய உணர்வு அதை தூண்டுது. இன்னொரு பக்கம் ஒரு பயத்தையும் பொறாமை உணர்ச்சியும் தூண்டுது அவங்களுக்கு, கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ இந்த எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆங்ஸைட்டி பயம் எல்லாம் அவங்களுக்கு வருது. இல்லை இது அதாவது இப்போ நீங்கள் அதுக்கு ஓடுறது, நீங்கள் இப்போ யங் ஏஜில் கோடீஸ்வரர் ஆகிறது இல்லை, அதில் இல்லாமல் எந்த இஷ்யூவும் இல்லை. என்னென்னா பாத் செலெக்ஷனில் இன்றைக்கி வரைக்குமே எனக்கு வந்து அந்த அந்த ஒழுங்கான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுங்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. ட்ரூத் இஸ் நான் பார்த்த வரைக்கும் பாத் செலெக்ஷனுக்கு கைடன்ஸ் இல்லை சதீஷ். இல்லை அதான் சொல்கிறேன், இல்லைங்கிறது நான் பார்த்த வரைக்கும். ஐ வில் பி ஆனஸ்ட் வித் ஒன் திங். நீங்கள் அதை மறுபடியும் இஃப் யூ ஆர் நாட் அ டாப் பர்ஃபார்மர், இஃப் யூ ஆர் நாட் அன் எக்ஸ்பர்ட் அட் சம்திங், நீ ஒரு அந்த ஹைலி ஸ்கில்டு ஒரு ஆளாக இல்லாத பட்சத்தில் உங்களோட கரியர்ட ஏர்லி 5 years இருக்கு இல்லையா, பிளைண்ட் லக் தான். நீங்கள் ரெண்டமாக ஒரு சரியான இடத்துக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூட, அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த சரியான இடம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் 5-6 வருஷம் போயிடும். அந்த நேரம் நிறைய பேர் உங்களை தாண்டி போவாங்க. யூ கான்ட் ஹெல்ப் இட். சில பேர் அந்த இப்படி தான் அந்த அந்த மாஜாங்னு சொல்லுவாங்க, அந்த டைல்ஸ் மாதிரி போட்டாங்க போய் அங்கே போய் விழுவோம். அப்படி சரியாக விழுந்துடும் சில பேருக்கு. அது வந்து அதுக்காக அவங்க தவறானவங்கன்னு சொல்ல முடியாது. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ். சில பேருக்கு அந்த சரியான குழி என்னன்னு தெரியுது டைம். இல்லை அது அதில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு க்யூவில் நின்றுட்டு இருக்க நேரம் இந்த க்யூ சீக்கிரமாக போயிடும் நான் நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா இது மூவ் ஆகுதுல, அங்கிட்டு சீக்கிரம் போகணும், அந்த க்யூக்கு மாறுற நேரம் பார்த்தா இந்த க்யூ சீக்கிரமாக போயிடும்ல நமக்கு. ஆஹா இல்லை எனக்கு நான் இவன் சொன்ன இதுக்குள்ள கரெக்டாக வந்து உட்காருவேன் நான். ஏன்னா எனக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் எனக்கு தியரி நல்லா வரும், எனக்கு நம்பர்ஸ் சுட்டு போட்டாலும் வராது. மேட்ச் எடுக்காததுக்கு மெயின் காரணம் தான். இத்தனைக்கும் எங்கள் அப்பா செம மேட்ச் நல்லா ஓடும். எனக்கு மேட்ச் நம்பர்ஸ் வேணான்னு நான் முடிவெடுத்து எனக்கு இந்த இப்போ எங்கள் செட் நாங்கள் ஏழல் படிக்கும் போது 2 பேர் நல்ல அக்கௌண்டிங் வரும், எனக்கும் இன்னொருத்தனுக்கும் நல்ல பிஸ்னஸ் ஸ்டடீஸ் வரும். அப்போ நாங்கள் 2 பேரும் குரூப் ஸ்டடீஸ் பண்ணி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சீமா மோகம் அப்போ தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. எனக்கு மார்க்கெட்டிங்குள்ளே போக ஆசை, பிராண்ட் மேனேஜர் ஆகணுன்றது ஒரு அந்த டேர்மில் எனக்கு ஆசை இருந்துச்சு. ஏன்னா எங்கேயோ ஒரு ஒர்க் ஷாப்போ ஏதோ ஒன்று போகிற நேரம் பிராண்ட்ஸ் எல்லாம் எப்படி யோசிக்கும், பிராண்டுக்கு பின்னால் எவ்வளோ தாட் ப்ராசஸ் இருக்குது, மார்க்கெட்டிங்கில் எவ்வளோ தாட் ப்ராசஸ் இருக்குது. மார்க்கெட்டிங்னா நமக்கு டக்குன்னு சொன்னோன்னே இந்த ரோட்டில் நின்று பேட்மிண்டன் சுற்றுறது தான் மார்க்கெட்டிங், அந்த கொசு அடிக்கிறது அதான் மார்க்கெட்டிங், வீடு போய் சேல்ஸ் பண்ணுறது தான் மார்க்கெட்டிங். சேல்ஸுக்கும் மார்க்கெட்டிங்குமான டிஃப்ரென்ஸ் வந்து ஒழுங்காக இருக்கலை. மார்க்கெட்டிங் பின்னால் ஒரு ஆடியன்ஸ் அந்த டார்கெட்டோட எப்படி டேப் பண்ணுறது உள்ளே போகிறது, அந்த எனக்கு இன்ட்ரெஸ்ட். அது ஒரு பெரிய பிரச்சனை யங் ஆடியன்ஸுக்கு, யங்ஸ்டர்ஸுக்கு. இது இங்கே தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்குது ஆக்கள் மேலே. இந்த யூனிவர்சிட்டி, இந்த கேம்பஸ் ஆக்கள், யூனிவர்சிட்டி ஆக்கள், இந்த இன்ஸ்டியூட்காரங்க வந்து ஸ்கூல் வாசல் நின்று என்ன சொல்கிறது மொக்கிற மாதிரி பிடிக்காதுன்னு சார். அப்படி பண்ணுறதை விட இந்த கம்பெனிஸ் வழியாக இருக்கவங்க, பிஸ்னஸஸ், அவங்க எல்லாம் வந்து ஆக்கள் சொல்லணும், ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாயியோட லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும், எங்களோட டாஸ்க் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி ஸ்கில் செட் தான் எங்களுக்கு தேவை அப்படின்ற அறிவை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அங்கே இப்போ எக்ஸாம்பிள் நான் சின்ன வயசில் பொதுவாக எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், சேல்ஸ் இஸ் அ ஹாரிபிள் ஜாப் டு பி. சரியா, முதல்ல நிறைய காரணம் சொல்லுவாங்க, சேல்ஸ் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஏன்னா 2 காரணம் சொல்லுவாங்க. ஒன்று அவங்களோட இன்கம் ஸ்டேபிள் இல்லை, 2வது அவங்க அங்கங்கே போவாங்க ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு டே சரியா. அப்போ அந்த மாதிரி இருக்குது.
அப்போ அதோட சேல்ஸ் வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாம் என்டையர்லி கமிஷன் பேஸ்டு. நீங்கள் உங்களோட ஃபியூச்சர் செக்யூர் இல்லை, நீங்கள் ரொம்ப ஆபத்தில் இருப்பீங்க. அப்போ ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஐ eventually ended up doing sales, right? And I did okay அங்கே. அப்போ இது அப்போ இது இப்போ நான் என் கரியரில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் முக்கி இங்கே வந்து சேரக்குள்ளே எனக்கு இது ஓகேயா இருக்கே. நான் ஆரம்பத்திலே வந்து இதுக்கான ஸ்கில் செட்டை ஃபுல்லாக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் இப்போ நான் நல்லா இருந்திருப்பேன். அதில் நான் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டாக இருந்திருப்பேன் இல்லையா? ஸோ எந்த ஸ்கில் செட் அங்கே மேட்ச் ஆகுது. அப்போ அந்த மேட்ச் ஆகுற ஸ்கில் செட் இது தான். அப்படி இது இந்த ஜாப்னா இது தான். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டையை கட்டிட்டு போயிட்டு கதை தட்டி தும்பு கட்ட வைக்கிறது இல்லை தம்பி வேலை, இப்படி ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கார்பரேட் லெவலில் இருக்கவங்க இல்லாட்டி வேலைத்தளங்களில் இருக்கவங்க ஐடியாஸை கொடுக்கணும். அந்த 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 நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது இல்லையா? இப்போ நான் 5ஆம் வகுப்பில் நாங்கள் அஸ்ட்ரோனாட் ஆகணும்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மென்டாலிட்டியோட தான் இவன் சொல்லியிருக்காங்க நான் பிராண்ட் மேனேஜர் ஆகணும்னு சொல்லி. பிராண்ட்னா என்ன, மேனேஜ்மெண்ட் தெரியுது. இப்போ எனக்கு அந்த கோர்ஸ் அந்த ஜோனில் இருந்தேன். சரி, மார்க்கெட்டிங்குள்ளே எப்படியாச்சும் போயிடணும். சிம் நல்ல ஒரு பாடம், சிம்னா மார்க்கெட்டிங்குள்ளே போகலான்னு குறுக்க இந்த கௌசிக் வந்தாலும் ஒருத்தன் வந்தான். சிம் செஞ்சால் நீ ஒரு மேனேஜர் லெவலுக்கு பின்னுக்கு ஒரு ஏஐ போட்டு சீமா சிஎக்ஸோ லெவல்ஸுக்கு போகலாம். அவங்க தான் எல்லாம் டிசிஷன் மேக்கிங் அதில் தான் சரியாக இருக்கும். கூட இருந்த அந்த 2 அக்கௌண்டிங் நல்லா வர்றாங்களும் சிமா செய்வோம் அப்படின்னாங்க. ஓகே சிமா செய்வோம். எப்படி செஞ்சேன் ஏன் செஞ்சேன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரில. 4 வருஷம் ஃபினான்ஸில் இருந்தேன். 4ஆவது வருஷம் டிஃபர்ட் இன்கம்னா என்னன்னு கேட்குறப்ப தான் அண்ணன் முழித்தேன். ஆனால் எனக்கு லாஜிக்காக ஓப்பனிங் பேலன்ஸ்லேருந்து க்ளோசிங் பேலன்ஸுக்கு இருக்கிற வேரியன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கெங்கே போய் என்னென்ன பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டேன். எண்ட் ஆஃப் த டே வந்து அது இட்ஸ் a series of tasks and challenges in front of you. அப்போ நீ இதை முடிச்சா அடுத்த வேலை இருக்குன்னா அப்போ நம்ம எதாவது பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் அதுலேருந்து நாங்கள் ஏதாவது ஐடியா எடுக்கிறோமா, எங்களோட மண்டை உள்ள போகுதா, எங்களோட ஸ்கில் செட்டை ஷேப் பண்ண தவிர இது ஏன் செய்கிறோம், இது கம்பெனிக்கு எப்படி இம்பேக்ட் ஆகுது, இது எண்ட் யூசருக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்டை கொடுக்குது ஒன்றும் தெரியாது. பிளைண்ட் அந்த காக் இன் அ பிக் மிஷின்றது தான். இல்லை நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனை எங்களுக்கு சில நேரம் நாங்கள் வேலை செய்யணும். இப்போ நாங்கள் ஃப்ரண்ட் எண்டில் கஸ்டமர்ஸோட கூட டீல் பண்ணுற நேரத்தில் இப்போ சாஃப்ட்வேர் அதாவது சைட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆப்பாக இருக்கட்டும் இதுகள் டெவலப் பண்ண எங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் இதை டெவலப் பண்ணுறவங்களோட. ஏன்னா அவனுங்களுக்கு ஒரு மண்ணும் விளங்காது எண்ட் யூசருக்கு இது எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. இவன் அவனுக்கு ஏற்ற மாதிரி பட்டன் வச்சிருப்பான். அடி இந்த பட்டன் இங்கே வச்சேன்னு சொன்னால் கஸ்டமர் இதை அமுக்கி இதை அமுக்கிற நேரம் கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு இங்கே இருந்தால் தான் இது இருக்கும், அப்போ தான் அவன் இதை அமுக்குவான். நீங்கள் நான் வச்சோன்னு இது நடக்காது. அது ஏன் நடக்காது? இல்லை இது நடக்காதுடா, இது முன்னுக்கு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு ஃபேமில் இருந்தேன், ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களோட அவங்களோட கிளைண்ட்ஸுக்கான யூஸ் கேஸ் எப்படி வரணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் சேல்ஸ் வேலை ஒன்று தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்களோட சேர்ந்து நான் ஒரு டெம்பரரியாக நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் ஒரு ஹெல்ப் மாதிரி போயிருக்கேன். இப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட டெவலப்பர் டீம் வந்து இவங்களோட சேல்ஸ் ஆக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க செய்கிறாங்க ரெஸ்டாரண்ட் டெக். ஓகே, அவங்க சொல்கிறாங்க பாஸ் அண்ட் எட்ஸெட்ரா ஆல் ஆஃப் தட். இப்போ சொல்கிறாங்க இப்போ எங்களோட பாஸில் வந்து பாஸ்னா பாயிண்ட் ஆஃப் சேல். ரெஸ்டாரண்ட்டில் அந்த பேக்கரிக்கு எங்கேயாவது போனீங்கன்னு சொன்னால் டைப் பண்ணி அடிப்பானே ஸ்க்ரீன் ஒன்று, இது உங்களோட பில் பிரிண்ட் ஆகுமே, அதான் சாமான். இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு பேக்கரிக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ போனீங்கன்னு சொன்னால் அவங்களோட அந்த ஸ்க்ரீனில் பார்கோட் ஸ்கேனர் இருக்காது. இந்த கீல்ஸில் தருவாங்க இல்லையா, அந்த ஸ்கேனர் இருக்காது. ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரெடிமேட் ப்ராடக்ட்ஸ் இல்லை, எல்லாம் சாப்பாடு தானே. இப்போ இந்த டெவலப்பர் டீமில் இருக்க ஒரு மலுமட்டியாக பெருமையாக சொல்கிறான் இந்த மீட்டிங்கில், நாங்கள் பார்கோட்ஸ் டெவலப் பண்ணிக்கோம். இப்போ எங்களோட சிஸ்டமில் இப்போ நீங்கள் வந்து மெனக்கிட்டு பர்கர்னு டைப் பண்ண தேவையில்லை, பர்கர்னு பார்கோட ஸ்கேன் பண்ணால் வந்துடும். பர்கருக்கு எதுனா பார்கோடு அப்போ இல்லை நீங்கள் பர்கர் பார்கோட நீங்கள் உங்களோட இதில் டேபிளில் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் பர்கரை கொண்டு வந்தால் பர்கர் பார்கோட ஸ்கேன் பண்ணுங்க. அப்போ டேபிள் நீ எத்தனை பார்கோட் வைக்க போகிற, எத்தனை ப்ராடக்ட் இருக்குது இல்லை, ஒரு 75 ப்ராடக்ட் இருக்குது. அப்போ டேபிள் அப்போ டேபிள் ஃபுல்லாக பார்கோட. ஸோ அந்த 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 பர்பஸ் என்னன்னே புரியாமல் அது பெரிய யுரேக்கான கத்துறாரு அவர், எப்படி பண்ண பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஏடா பண்ணீங்க அப்படின்னு இருந்துச்சு. இல்லை அதான் நடக்குது அந்த கஸ்டமர்ஸில் ஒரு ஃப்ரண்ட் எண்ட். இப்போ எனக்கு என்னென்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் அது ஃப்ரண்ட் எண்டோட வேலை செய்கிறதுனால எனக்கு அந்த ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிறவனுக்கான அந்த ஈஸி. அப்போ அது தெரியாமல் அந்த டெவலப்பர்ஸோ இல்லாட்டி இப்போ எந்த ஃபீல்டாக இருந்தாலும், இப்போ நான் அக்கௌண்டிங் செய்யாததுக்கான ஒரே காரணம் ஓ லெவல் செய்கிற நேரத்தில் ஓ லெவலில் எங்கள் மாஸ்டர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், சரியான ஸ்ட்ரிக்ட். அவர் ஒரு அறை விட்டார்னா அந்த வீடியோ இருக்கு தெரியுமா, அந்த ஃபைட் வைப்பானுங்க, கண்ணத்துக்கு அரைஞ்சா எவன் அடுத்த அடி. இந்த இப்போ ஒரு போட்டி ஒன்று இருக்குது, கையை கட்டி நிற்கணும், அதெல்லாம் அவர் காலத்தில் இருந்தால் அவர் சாம்பியன் ஆகிருப்பார், அப்படி அடிப்பார். அப்போ எனக்கு இந்த ஒரு நாளுமே பேலன்ஸ் பண்ண தெரியாது. அப்போ எல்லாம் எழுதிட்டு பேலன்ஸ் நம்பர் என்னன்னு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட் ஒருத்தன்ட்ட கேட்டு எழுதிட்டேன். அப்போ கொண்டு போய் கொடுத்தாச்சு. இப்போ உனக்கு கடைசியாக பேலன்ஸ் ஆகி இருக்குது, ஆனால் மேலே என்ட்ரி பிழையா இருக்குது.
மேல இருக்க கொண்டே மறந்தாச்சு. சரி, இப்ப எனக்கு சொல்லு. ரைட், இது வேணாம், இது வப்பம் இந்த பக்கம். சூப்பர். கம்பெனிக்கு மெஷினரி வாங்கினது வலது பக்கமா இடது பக்கமா? ஆஹா, ஏன் கம்பெனிக்கு மெஷின் வாங்கினீங்க? அதான் பழசு இருக்குது. அதுல மாட்டியாச்சு. அப்போ வச்சு இது நமக்கு சரி வராது. எனக்கு இன்னைக்கு வரைக்குமே அது இங்கிட்டு வரணுமா, டெபிட் கிரெடிட் எனக்கு புரியாது. அதனால தான் மெட் செய்ய போனது. பட் ஆக்சுவலாக சில நேரம் எனக்கு அது ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டு, அதாவது இருந்திருந்து ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தா உட்காந்துருக்குமா இருக்கும், சில நேரம் தெரிஞ்சிருக்கும், சில நேரம் அதான் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கும். இல்லை ஜி, நம் நாட் ஈவன் எக்ஸாஜரேட்டிங். இது எவ்வளோ உண்மைன்னு சொன்ன நம்புனா நம்புங்க. நீங்கள் சொன்னது எவ்வளோ உண்மையான பாயிண்ட் கேளுங்க. நான் கிரேட் 10 போயிட்டு லிட்ரேச்சர் ஸ்விட்ச் பண்ண புதுசில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எனக்கு உனக்கு என்ன தெரியும் தானே. ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த மார்க்ஸ் 40. ஏன்? ஏன்னா லிட்ரேச்சர்னா என்னென்னு தெரியாது. இந்த பாடத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, லிட்ரேச்சர்னா என்னது, அது ஃபுல் பேர் என்னது, அப்ரிசியேஷன் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி டெக்ஸ்ட், அதான் அந்த பாடத்தில் பேர். அப்போ என்னது, ஆங்கில இலக்கிய தொகுப்புகளை நீங்கள் பகுப்பாயணும், அதை வந்து ஆராயணும், அனலைஸ் பண்ணி எழுதணும். இதுதான் ரிக்குவயர்மெண்ட். இந்த பாடத்தில் நோக்கமே இது தானே. கடைசி வரைக்கும் எனக்கு புரியல. முதல் 3 மாதம் அந்த ஒரு டீச்சர் வந்து அவள் வந்து ஏதோ உள்ளே வந்தோடனே நீங்கள் எல்லாம் சாபக்கேடுகள்டா அப்படின்னு வந்து எங்களை பார்ப்பா. அதுக்கப்புறம் ஒன்றுமே விளங்காது. அந்த 3 மாதத்தில் என்னவோ பண்ணிட்டு போயிட்டா, ரிட்டையர் ஆகிட்டா. கடைசி வரைக்கும் எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க எல்லாம் கிளாஸ் போயிருந்தனால இவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது எந்த அளவுக்குன்னு சொன்னால். இந்த கதை என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேமஸ். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். லிட்ரேச்சர் ஓலெவல் சிலபஸில் இல்லை சார், இல்லை, இது வந்து எனக்கு மட்டுமே நடந்த, நான் பண்ண ஒரு மலுமட்டித்தனம். என்னோட நட்பு வட்டாரத்தில் இந்த கதை ரொம்ப ஃபேமஸ். ஒரு முதலாவது போயம் புக்கில் இது சி தானே, சி ஹங்க்ரி டாக். யா, அப்போ அந்த சி போயமில் வந்து கடலோட 3 மனநிலைகளை பற்றி எழுதியிருப்பாங்க. த 3 moods ஆஃப் சி அப்படின்னு சொல்லி. அப்போ லிட்ரேச்சர் பேப்பரில் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ பின்னுக்கு வருது பார்ட் 2ல் கடைசி கேள்வி, வாட் ஆர் த 3 moods ஆஃப் த சி டிஸ்கிரைப்ட் இந்த போயம் கூட கீழே 3 லைன் இருக்குது. இப்போ நான் நினச்சேன் இந்த 3 லைனுக்குள்ள நான் பதில் எழுதணும் போல் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், பாயிண்ட் 1 ஹங்க்ரி, பாயிண்ட் 2 ஆங்க்ரி, பாயிண்ட் 3 ஸ்லீப்பி போட்டு முடிஞ்சு எடுத்துகிட்டு போக பேப்பர். இதுக்கு என்னதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கெத்தா உட்காந்து இருக்கேன். பின்னுக்கு திரும்பி பார்க்குறேன், நம்ம ஒருத்தர் இருக்காரு சரக்கடை கிழிச்சு பேப்பர் எழுதிட்டு இருக்காரு. எல்லாரும் ஃபுல் ஸ்கேப் ஷீட்டில் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, நான் எக்ஸாம் பேப்பர்லேயே முடிச்சுட்டேனே, இப்படி நடக்குது. எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் கேட்டு எழுதிட்டு போறான். அதான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல எவ்வளவு பேப்பர் எழுதிருக்கீங்கன்றது பெரிய விஷயம். இப்போ 40 மார்க்ஸ் தான் வந்திருக்குது. அந்த ஆங்கிரி ஸ்லீப்பி எழுதுனேன் இல்லையா, அதுக்கு 1 மார்க்ஸ் கொடுத்துருக்கா, 20க்கு 1 மார்க்ஸ். இப்போ நான் கேட்டேன், டீச்சர் என்ன டீச்சர் நீங்கள் கேட்ட கேள்வி நான் எழுதுங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. அப்போ ஏசுறேன், அப்படி இல்லை, நீங்கள் அந்த 3 என்ன 3 நான் என்ன எழுதுறது. அதான் ஹங்கிரின்னு இருக்குல்ல, அதாவது சி இஸ் ஹங்க்ரி டாக் என்றால் இந்த வரியில் இப்படி விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள், மெட்டாஃபார்கள் யூஸ் பண்ணியிருக்கிறார்கள். இந்த விஷயம் புரியல. அந்த சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், எங்களுக்கு என்ன எதிர்ப்பு. இத்தனைக்கும் ஐ எம் பிளடி குட் அட் தட். சரியா, ரொம்ப நல்லா செய்யாது, எனக்கு அது என்னென்ன தெரியாது, குழம்பிருச்சு எனக்கு. ஏன்னா பொதுவாக வரைக்கும் கிரேட் 9ல் வெஸ்டர்ன் மியூசிக் டீச்சர் வார்னிங் கொடுத்து அனுப்பியிருந்தா, இது கஷ்டம்னு எல்லாம் போகிறீங்க, அங்கே போயிட்டு படிப்பட போகிறீங்க எல்லாரும் அப்படின்னா, ஐயோ அவர் சொன்ன குறி அப்படியே நடக்குது. ஆனால் ஒன்று, அந்த டீச்சரை பொறுத்து அந்த சப்ஜெக்டோட எஃபெக்டிவ்னஸ் மாறும். டீச்சர் பிடிக்கலன்னு வைங்களேன், சீரியஸ் போடாது. உங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் சார் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கல. ஆக்சுவலாக எனக்கு தமிழ் எங்களோட கிளாஸ் டீச்சர், அந்த டீச்சர் நல்லங்கிறதுனால தான் தமிழ் மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ப்ளஸ் எழுத ஆரம்பித்ததுக்குமே அது ஒரு காரணமாக ஆயிடுச்சு. ப்ளஸ் அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் அந்த மீடியாவோட சம்மந்தப்பட்ட. எங்கள் ஸ்கூலில் எனக்கு தமிழ் டீச்சர் எல்லா கிரேட் 6லேருந்தே நல்லது. அப்போ அது கொண்டு போயிடுச்சு. இந்த லிட்ரேச்சர் டீச்சர் போயிட்டா, இப்போ 3 மாதம் என் வாழ்க்கையை நாசம் போயிட்டா தானே. அடுத்த செகண்ட் டேர்மில் எங்கள்கிட்ட ஸ்கூலில் லிட்ரேச்சருக்கு டீச்சர் இல்லை. சரி, செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக நாங்கள் யாரும் லிட்ரேச்சர் செய்யலை. செகண்ட் டேர்ம் டெஸ்ட்டும் நடக்க லிட்ரேச்சருக்கு, அந்த பேப்பரும் நடக்கல எங்களுக்கு. வேறு வழி இல்லாமல், டீச்சர் ஹையர் பண்ண வழி இல்லாமல் கிரேட் 9, 10, 11க்கு இங்கிலீஷ் டீச் பண்ணிக்கிட்டு இருந்த சாரை கூப்பிட்டு நீங்கள் செய்யுங்க சார் அப்படின்னாங்க. ஒரு தங்கமான மனுஷன். லைக் சம் பீப்புள் ஆர் ஜஸ்ட் வெரி குட் கம்யூனிகேட்டர்ஸ். நான் இன்றைக்கி வரைக்கும் ஸ்டோரி கதை சொல்லக்குள்ள அவரோட ஸ்டைல் நிறையா உருவேன். இட்ஸ் அ வெரி எஃபெக்டிவ் ஸ்டோரி டெல்லர். அதான் அவர் கதை சொல்கிற நடையும் நக்க அடிப்பான நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியும் அவர் நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லர். எந்த அளவுக்குன்னு சொன்னால், எங்களோட ஸ்கூலில் ஒவ்வொரு நாளும் காலையில் அசம்பிளியில் ஒவ்வொரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசணும். இந்த கடவுளுக்கு கும்பிடுறதை பற்றி, நன்னடத்தை பற்றி அப்படிலாம்.
அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாபிக் சூஸ் சுத்தத்தை பற்றி கீழ்ப்படிவு. இவர் வந்து வித்தியாசமான டாபிக், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு, ப்ளஷர் அண்ட் பீஸ், இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து 10 நிமிஷம் பேசுவார் மனுஷன். மஜாவாக இருக்கும். உனக்கு மட்டும் மற்றவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டீச்சர்ஸ். இப்போ இந்த மனுஷன் டேக் ஓவர் பண்ணிச்சு. வந்த முதல் நாளே சொல்லிட்டார் இவர், எனக்கு இந்த சாமான் தெரியாது, நான் பொதுவாக நல்லா புக் வாசிக்கிற ஒரு மனுஷன், அவ்வளோதான், இங்கிலீஷ் நல்லா டீச் பண்ணுவேன், என்னைய கொண்டு இங்கே போட்டானுங்க, நானும் நீங்களும் ஒன்றா சேர்ந்து கும்மி அடித்து அவன் சமாளிச்சிடுவோம் இது அப்படின்னு ஒப்பேத்திடுவோம், ஏதாவது பண்ணி எல்லாரும் பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு. ஐம் டெல்லிங் யூ, அவர் தான் சரியான ட்ரக்லனே போட்டார். அதுக்கப்புறம் வந்து மற்றெல்லாம் வேறு கதை. ஸோ அதாவது சரியான இன்ஃபர்மேஷன் சரியான மெத்தடில் போல்டில் அந்த ஆட்கள்கிட்ட வந்து சரியான டைமில் கிடச்சிடணும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது கிடைக்கிது இல்லை. அப்படி கிடைக்கிறதுக்கு முன்னுக்கு அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தா எக்ஸ்ப்ளோர் பண்ண விடாமல் ஓனாய் மாதிரி கழுகு மாதிரி மாதிரி இவங்க வந்து வச்சுக்கிறாங்க மேலே ஒரு துண்டு பேப்பர் வச்சுக்கிட்டு. ஸோ முடிக்கிறதுக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு ஒரே ஒரு நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல கிளாஸில் கேள்வி நம்ம ரெக்கார்டிங்கு முன்னுக்கு ஆச்சுங்கல்ல, அந்த மாதிரி கேள்வி தான் அது. இல்லை என்ன கேள்வி நான் மறந்துட்டேன். நோ NSFW content please. இல்லை அப்படியே அந்த கேள்வி வாட் வில் யூ டு, அது மாதிரி இல்லை, வாட் யூ டுலாம் இல்லை. இன்கேஸ் இப்போ எல்லாம் தெளிவும் இருக்குதுல்ல, எல்லாமே தெரியுது என்ன நினச்சிருப்பேன். ஸோ இப்போ இது தான் எனக்குரிய கரியர் அப்படின்னு ஒரு சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, அதாவது அது இன் டர்ம்ஸ் எது வேணாலும் இருக்கலாம், என்னவா இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறது? நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சிலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஐம் டூயிங் ஸ்டாண்ட் அப், ஐம் டூயிங் சம் கான்டென்ட், நிறைய பேருக்கு ஃப்ரீலான்ஸாக எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சேல்ஸ் பண்ணுறேன். இப்போ தட்ஸ் அ குட் மிக்ஸ் இன் வாட் ஐ டூ. நான் ஒரு வேலை பண்ணல, 2-3 வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு நல்ல மிக்ஸு. இந்த மிக்ஸை நான் கொஞ்சம் ஏர்லியாக ஆரம்பிச்சிருப்பேன் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னுக்கு. அண்ட் லைக் அப்படி உங்களுக்கு இன்னும் இட் டுக் மீ ஆல்மோஸ்ட் 12 years to get this mix. ஆனால் இப்போ இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்ட, இப்போ நீங்கள் உங்களோட அப்படி ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி இருந்துச்சா? இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினச்ச இண்டஸ்ட்ரி இருக்குது BPO. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் ரெண்டமாக BPOக்குள்ளே போனாங்க. ஓஎல் முடிச்சாச்சு, ஏஎல் முடிச்சாச்சு, BPO போயிட்டாச்சு. அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பெருசாக சரக்கு இல்லாதவங்க போகிற ஒரு சும்மா இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சவங்க போகிறது. அப்படி எந்த நேரத்தில் நான் அவங்களை துச்சமாக நடத்தணும், நான் 5 வருஷம் தீவா அங்கே குப்பை கொட்டினேன். எனக்கு நான் இப்போ போன எபிசோட்லாம் சொல்லியிருப்பேன்ல, நான் அண்ணாவோட தான் வளர்ந்தேன் முன்னிட்டானா. அப்போ எனக்கு கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு ஏன் இப்போ வரைக்கும் புரியல, நான் ஏன் ஐடி எடுக்கலன்னு எனக்கு இன்னும் இல்லை. எனக்கு ஐடிலையும் இப்போ எல்லாரும் ஐடினா அந்த இது தானே நினைக்கிறது, கோடிங் தானே. கன்சல்டன்சி வந்து அற்புதமான ஒரு வேலை. இஃப் யூ லைக் பீப்புள் மேனேஜ்மெண்ட், இஃப் யூ லைக் டெக், கன்சல்டன்சி அற்புதம். உனக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்குது, லாஜிக்கல் திங்கிங் இருக்குனாலே போதும். கோடிங் வந்து அவ்வளோவா தேவையில்லை. உனக்கு கோடிங் நாலேஜ் வந்து ஓகே, இது இந்த கோட் போட்டால் இது இப்படி வேலை செய்யுது, பேக் எண்டில் எவனாச்சும் டெவோட பேசுகிற அளவுக்கு அவன் பேசுகிறது உனக்கு புரியுதான்ற வரைக்கும் இருந்தாலே போதும். ஐடியில் கன்சல்டன்சி சைடில் ஐ எம் வெரி ஹாப்பி வித் வாட் ஐம் டூயிங் ரைட் நவ். வாயில் தான் வேலை, எனக்கு ட்ரைனிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இவன் சொன்ன மாதிரி பாட்காஸ்டிங், எனக்கு ஸ்டாண்டப்பை விட எனக்கு பாட்காஸ்டிங் ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள். ஏன்னா எந்த நீஷ் எந்த வேலைன்னு சொன்னால் ஐ என்ஜாய் ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங் நீங்கள் எந்த மீடியத்தில் செஞ்சாலும் ஐ எம் ஆன் போர்ட். ஸ்டாண்டப்பாக இருக்கலாம், பாட்காஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இந்த ஸ்டாண்டப் பார்த்துருக்கீங்கல்ல, இட்ஸ் மோஸ்ட்லி ஸ்டோரிஸ். ஐ டோன்ட் ரிலை ஆன் பஞ்ச் லைன்ஸ். ஐ பிக் அ ஸ்டோரி சொல்லிக்கிட்டே போவேன். ஃபார் மீ இட்ஸ் ஐடிஜி. அந்த தியரி பேஸ்டாக நம்பர்ஸ் இல்லாமல் கலந்த எந்த வேலைனாலும் என்னால் ஒப்பே தீர முடியும்னு தெரியும். நம்பர்ஸோட கொடுத்தாலும் செய்வேன், அதுக்கு பின்னால் லாஜிக் இல்லாது எனக்கு அந்த ஏன் செய்யணும்னு தெரியாத வேலை இருக்கும். கரியராக எடுத்திருந்தேன்னா ஆனால் ஐ ஸ்டில் திங்க் இந்த 4 வருஷம் நான் ஃபினான்ஸில் பட்டனில், அந்த ஃபினான்ஸில் நான் டெவலப் பண்ண சாஃப்ட் ஸ்கில்ஸும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் தான் வேலையோட இல்லாமல் வேலை தவிர்த்து பாலிடிக்ஸ்கள் நடக்கும்ல ஆஃபீஸ்குள்ளே காப்பரேட், அந்த நாலேஜ் தான் எனக்கு இங்கே உதவிங்கிறது வேறு. அது வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் அதனால தானடா எந்த இதுலேயும் மற்ற எந்த ஒரு ஸ்கில் செட்டையோ எஜுகேஷனல் பேக்ரவுண்டை விட எக்ஸ்பீரியன்ஸ் மதிக்கிறாங்கன்னு சொன்னால் the amount of knowledge and skills you pick up purely from working is insane. அப்போ இவர் கேட்ட கேள்விக்கு பதில்னா I would have definitely chosen IT theory side, not coding. Something that would take me to the path of I would never do one thing. ஒன்று பண்ண முடியாது, 2-3 பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ இது போர் அடிச்சா அது இட்ஸ் குட் மிக்ஸ் இல்லை. இப்போ இது முடிச்சுட்டு இப்போ இல்லாட்டி யோசிப்பேன், தூக்கம் முடிச்சு வந்து உட்காந்து இதையும் பண்ணிட்டு திரும்ப தூங்கி அடுத்த வேலையை பார்க்கறேன். அப்படியே அழைச்சல் தானே, பட் இட் கீப்ஸ் மீ எக்ஸைட்டட் அண்ட் என்கேஜ்ட். ஸோ எனக்கு அது ஓகே. எனக்கு அந்த மாதிரி ஒரு 4-5 பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் அப்பப்போ போர் அடிச்சா நானே ஒரு சில ரைட்டப்புகள் எழுதுவேன். தெரியும் இந்த மாதிரி பொழுதுபோக்கு அதெல்லாம் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு டூ மல்டிபிள் திங்ஸ். இப்போ நான் பிடிச்சி வச்சுக்க ஒரு
மிக்ஸ் ஒன்று இல்லை, இந்த மிக்ஸை ஐ விஷ் ஐ ஹேட் ஃபிகர் திஸ் அவுட் 5 years ago. Yeah. பட் அட் த சேம் டைம் சொன்ன மாதிரி அந்த ஜேர்னி இல்லாமல் இதை பிடிச்சிருக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. இது இப்போ இங்கே அந்த நான் ஐ ரிலேட் டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஸோ மச். இப்போ இந்த ஸ்கில் செட் நான் எனக்கு இப்போ இருக்கிறதுக்கு காரணம் அந்த 4 வருஷம் வாங்கின செருப்படிகளும், அதுக்கு நான் பார்த்த இப்போ நான் பாட்காஸ்ட்டில் கழுத எதை பற்றி பேசுனாலும் அந்த 1.5 வருஷம் சீமா முடிச்சுட்டு வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த ஒரு ஜேர்னி இருக்குல்ல. நான் ஸ்டாண்டப்புக்குள்ளே காமெடி கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே போக ஆசைப்பட்டது, படம் பார்க்க தொடங்கினது எல்லாமே அந்த 1.5 வருஷம். எனக்கு முதல்ல வேலை ஒன்று கிடச்சிருந்தா அந்த ஜோனுக்குள்ளே வந்திருக்க மாட்டேன். இப்போ நான் இவ்வளோ பேசுகிறதுக்கு எனக்கு கண்டென்ட் இருக்குமான்னு தெரியாது. ஸோ இவென்ச்சுவலி இட் லெட் மீ டு ஹியர். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாஸ்ட்டுக்குள்ளே எனக்கு ஒரு தெளிவு இருந்திருக்கும், இதில் போனால் எனக்கு என்னால் ஒப்பே தர முடியும், எனக்கு பிடிச்ச மாதிரி செய்வேன்னா கன்சல்டன்சி சைட் கண்டிப்பாக போயிருக்கேன். தங்களுக்கு நான் வைக்கும் கேள்வி எங்கே உங்களது பதில் கூறுங்கள் சதீஷ். ஏன் பதில் என்ன எடுத்து மாதிரி எடுத்துக்குது கூறுங்கள் சதீஷ் தான் சொன்னேன். ஏன்டா கோத்து விடுற? இல்லை, அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தது மியூசிஷியனுங்கிறது தான். அதாவது மியூசிக்குள்ளே ஏதாவது ஒன்றுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருந்த சாய்ஸ். பட்டு கார்ப்பரேட்டுக்குள்ளே போயிட்டு பல வருஷமாக அதுக்குள்ளே வேலை வேணும், அதாவது குடும்ப சூழ்நிலைகள், ஃபைனான்சியல் சுச்சுவேஷன்ஸோடு அதுக்குள்ளே போயாச்சு. பட் ஆக்சிடெண்ட்டில் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப காலம் லேட்டாகி தான் இந்த காமெடியாக இருக்கட்டும். ஏர்லி 2000s நீங்கள் மியூசிக் சீனில் ஆக்டிவாக இருந்தீங்க தானே? இருந்தது தான். பட் என்னன்னு சொன்னால் அதுலேருந்து காசு வாரத்துக்கான ஒரு இது இருக்குல்ல, அப்படி ஒன்றுமே இல்லை தானே. சிங்களத்துக்கு மட்டும்தான் இருந்துச்சு. நான் இப்போ கிட்டத்தில் ஒருத்தட்ட காய்க்கிறேன். என்னன்னு சொன்னால் எங்களோட சமகால வயசு ஆர்டிஸ்ட்டுகள், அதாவது பாத்திய சந்தோஷாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ரணிந்துவா இருக்கட்டும், இல்லாட்டி கிருஷானா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே வயசு ஆக்கள் இது எல்லாருமே. பட் அவங்க என்னென்னு சொன்னால் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சிலர் கம்ப்ளீட்டாக மியூசிக் மட்டும் செஞ்சாங்க. சிங்களம் செஞ்சவங்க கம்ப்ளீட்டாக சிங்களத்தில் மட்டுமே போனாங்க. தமிழ் செஞ்சவங்க வந்து வேலை ஏதாவது செஞ்சுக்கிட்டு அதையும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு சூழ்நிலை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சஸ்டைனபிள் இல்லாமல் போயிடுது. சிங்களத்தில் வந்து அவங்க வேறு ஃபீல்டுகளுக்குள்ளே போயிட்டாங்க. பட் ஆக்சுவலி அந்த நேரத்தில் சிங்களத்துக்குள்ளே ஏதாவது ஒன்றுக்குள்ளே இன்வால்வ் ஆகியிருந்தேன். ஏன்னா நான் பாடுறவன் இல்லை தானே. எனக்கு வந்து என்ன வேலை ஸ்டேஜுக்கு பின்னுக்கு இருக்குதுன்னு அப்போ நான் இன்னைக்கு வரைக்கும் அதுக்குள்ளே இருந்திருக்கலாம். அப்போ அது கட்டாயம் எனக்கு அது லாங்குவேஜ் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, நீ அன்னைக்கு கூட சொன்ன, நீ உங்ககிட்ட பேசினார். அவர் வந்து இஃப் ஐ எம் நாட் ராங் இன்னொரு ஜாப் செய்கிறாரு, நைட் தான் ஒர்க் பண்ணுறாரு, இன்னொரு ஜாப் செய்கிறாரு, நைட் ஒர்க் பண்ணுறாரு. அதோட சேர்த்து இதெல்லாம் செய்யக்குள்ள இட் டேக்ஸ் அ டோல் ஆன் யுவர் அபிலிட்டி டு டூ திஸ். அப்போ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல செய்கிறதுக்கு, அதாவது 2 வேலை பேரலாக செய்கிறதுக்கான அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல. ஸோ இதுக்குள்ளே இருந்தது. ஆக்சிடென்ட் எல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வாரத்துக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி. பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த திவா சொன்ன மாதிரி ஸ்டோரி டெல்லிங் வருது. ப்ளஸ் இந்த ட்ரைனிங் பக்கம் போனதுக்கப்புறம் ஆக்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய மாதிரியோ இல்லாட்டி ஆக்கள்கிட்ட கதைக்கிறதுங்கிறதுல எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. காய்ச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள. இப்போ நீ சொன்ன மாதிரி 2-3 வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இந்த 2-3 வேலையை எப்படியே கண்டினியூ பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். அது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கே ஆரம்பிச்சிருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி சம்பட் சில விஷயங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஆட்டோவை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ இன்றைக்கி ஓடி ஒன்றையும் பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியல, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும், நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பேன். ஸோ சரியான இன்ஃபர்மேஷன், சரியான கைடன்ஸ் தேவைப்படுற ஆக்களுக்கு சரியான டைமில் கிடைக்கணும். கிடைக்கிறதுக்கான சேனல்ஸ் ஒழுங்காக இப்போ எங்கேயும் இல்லை, இது வரைக்குமே இருக்கல. இப்போ இன்னும் மோசமாக இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் நாங்கள் எல்லாம் க்ளூலெஸ்ஸாக மட்டும்தான் இருந்தோம். இப்போ க்ளூலெஸ்ஸாக இருக்கவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வேறு சாமானும் சேர்ந்து வருது. என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஏதாவது செய்யறாலும் தெரியலையா, இதை செய்யுங்க இல்லை குழப்பறானுங்க. ஸோ உங்களோட மொத்த சிந்தனா சக்தியையுமே உறிஞ்சி எடுத்துடுறானுங்க. அது ஒரு பெரிய ரிஸ்க்கு. சரி, இன்னைக்கு ரொம்ப சீரியஸ் நோட்லாம் இல்லை. நாம எப்போவுமே எபிசோட்ல அட்வைஸ் எல்லாம் பண்ண போகிறது இல்லையா. நம்மளோட கருத்துக்களை அள்ளி தெளிக்கிறோம், எடுக்கிறது தான் எடுத்துக்கோங்க. எனக்கு இதுக்கு க்ளோசிங் நோட் இல்லை, சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியலை. நான் எனக்கு இல்லை அதாவது இந்த சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தானே, அது சீரியஸாக தானே இருக்குது. இல்லை என்ன ஐ வுட் சே ஆஸ் அ ப்ரெரோகேட்டிவ் இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் என்னன்னு சொன்னால் கெரியர் கைடன்ஸ் எல்லாம் நடக்கணும். சின்ன வயசுலேருந்தே அது நடக்கணும். ஒரு கிரேட் 7-8லேருந்தே ஆக்களுக்கு தெரிஞ்சிடணும் ஒரு ஆஃபீஸ் என்வாரன்மெண்ட்னா என்னது, அங்கே என்ன நடக்கும். சின்ன வயசு இப்போ எங்களோட வீட்டிலலாம் ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிடணும். ஏன்னா இப்போ எங்களோட ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பெருசாக சரி வராத ஆக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களோட மென்டாலிட்டி என்னென்னு சொன்னால் ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த ஸ்டேபிள் ஜாப்பை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸ்டேபிள் ஜாப்னா என்னது, நீங்கள் ஜானிட்டர்லேருந்து பிஎன்லேருந்து சிஇஓ வரைக்கும் அநேகமான ஜாப் ஸ்டேபிள் ஜாப்ஸ் தான். அப்போ நீங்கள் ஸ்டெபிலிட்டியை பற்றி மட்டும் யோசிச்சிங்கன்னு சொன்னால் க்ரோத்தை பற்றி யார் பேசுகிறது, அடுத்த லெவலுக்கு போகிறத பற்றி யார் பேசுறது, இதெல்லாம் இருக்குது. ஸோ ப்ராப்பராக ஆக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னது. இல்லை நீங்கள் சொல்கிறதுல எனக்கு இப்போ சொல்கிறேன் தான் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த சின்ன பிள்ளைகள் கிரேட் 6-7 பிள்ளையில
நீங்கள் இந்த காலியில் இருக்க கோட்டையை பார்க்குறதுக்கு ட்ரிப் கூட்டு போகிறத இந்த விட உஸ்வத்த ஃபேக்டரி போய் தொப்பி மாட்டி விடுறது விட தொப்பியை மாட்டுறதை விட இந்த மாதிரி ஆஃபீஸுகளுக்கு கூட்டு போய் காட்டி நடக்கிற இடத்துல ப்ராக்டிக்கலாக, அதாவது நிறைய பேருக்கு அவங்க அப்பா ஆஃபீஸில் என்ன செய்கிறாங்க தெரியுங்க, அப்பா ஆஃபீஸில் வேலை செய்கிறாருன்னு மேனேஜர்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் காட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா ஆக்சுவலி அது ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்னு போகக்குள்ள மோஸ்ட்லி காட்டுவாங்க இந்த உஸ்வத்த ஃபேக்டரி போய் தொப்பி மாட்டி விடுறது, கார்டியல் ஃபேக்டரி கூட பார்ட்னர்ஸ் இருக்கிறத காட்டுறது. இதுகளை பண்ணுறதை விட்டுட்டு அதே கார்டியல் ஃபேக்டரிக்கு போயிட்டு அவங்க மேனேஜ்மெண்ட் என்ன செய்யுதுன்னு காட்டணும். அந்த அக்கௌண்டிங் என்ன செய்கிறாங்க, அக்கௌண்டன்ட்னா உண்மையாக யார், ஹெச்ஆர் என்ன செய்யுது, இந்த மொத்த விஷயத்தையும் ரன் பண்ண வைக்கிறது அந்த மிஷின் கிடையாது. அந்த மிஷின் இஸ் த லீஸ்ட் ஆஃப் தேர் வாரிஸ். மிஷின் ஹேண்டில் பண்ணுற லேபர்ஸ் ஆர் த லீஸ்ட் ஆஃப் தேர் வாரிஸ். தே ஆர் ஜஸ்ட் ட்ரெயின் ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸ். அது நீங்கள் ஈஸியாக பிடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிக்க முடியாத விஷயம் சாஃப்ட் ஸ்கில் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் லெவல், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் முக்கியத்துவம் தர ஜாப்ஸ் தானே. அந்த ஜாப்ஸை செய்கிறவங்க எப்படி இருக்காங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்றது சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு காட்டி கொடுத்துட்டா அந்த ஆஸ்ட்ரோநாட் ஆகணும் அப்படின்ற மென்டாலிட்டியோடய மேனேஜர் ஆகும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயம் முடியும். அது முடிஞ்சாலே இந்த பாதி ஸ்கேம் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு வாழ்க்கை இல்லாமல் போயிடும். அதுதான் உண்மை. சரி, ஓகே, நன்றி. கட்டுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். මෙතන 80 90 ඉපදිච්ච ගොඩක් ඉන්න මන් දන්නවා එකඟයි ඔබලා. අපි ලෝකෙ බේරගන්න එහෙම කැපකිරීමක් කරපු මිනිස්සු. අපේ මෝඩකම් වලට එරෙහිව වාර්ෂික වෙල්ලවෙන කොමඩි ප්‍රහාර මෝඩ අභිමානය 4.0 ලෝකෙටම එකයි අවුරුද්දටම එක දවසයි. මිස් වෙච්ච අය දැන් ඔන්ලයින් බලන්න slblog.lk වෙබ් අඩවියට පිවිසෙන්න.